சார் நீங்க மியூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க வாய்ஸ் கேட்கல சார். ஓகே சரி. ஸோ கேட்டகரி அப்படிங்கிற ஒரு யூஆர்எல் பார்த்துக்கு எங்கே ரிடேக்ட் பண்ணிட்டோம், ஹோம் பேஜ் ரிடேக்ட் பண்ணிட்டோம். இப்படி நீங்கள் ரிடேக்ட் பண்ணும்போது நீங்கள் அடிஷ்னலாக இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து இந்த இடத்துல செட் பண்ணணும். அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த ப்ராப்பர்ட்டி செட் பண்ணாமல் ரீடைரக்ட் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணலாம், நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம பண்ணது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்டாட்டிக் ரவுட்டிங் தான், கரெக்டா? ஸோ டைனமிக் ரவுட்டிங்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு பாருங்க கேட்டகரி /1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு கேட்டகரி /1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு ஒன்று எழுதிட்டு இருக்க முடியுமா? நம்ம ரவுட் எழுதிட்டு முடியுமா? எழுத முடியாது. அப்படியே நீங்க 7 வரைக்கும் எழுதிட்டீங்க, இல்லை 6 வரைக்கும் எழுதிட்டீங்கன்னா கூட 7வது இன்னொரு கேட்டகரி வந்து அட்மின் ஆட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இங்க என்ன ஆகாது, அது ஒர்க் ஆகாது. ஓகே, இது என்ன மாதிரியான கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேஜினேஷன். ஓகே, நீங்க மேல வந்து நிறைய அப்ளிகேஷன்ல பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி இருக்கும் /page/1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்படின்னா மீனிங் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம எத்தனை நம்பர் பேஜ்ல இருக்கும், 1ஆம் நம்பர் பேஜ்ல இருக்கும். இந்த இடத்துல 10ன்னு சொல்லி போட்டிருந்தா மீனிங் என்ன, 10ஆம் நம்பர் பேஜ்ல இருக்கும் நம்ம. அப்ப இந்த 10ங்கிறது என்ன ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு இந்த இடத்துல மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 10ங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு மாறிக்கிட்டே இருப்பது. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸை எப்படி ஆங்குலர்ல அச்சீவ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த டைனமிக் ரவுட் சொல்லியா தான் என்ன பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். சரி, இப்போ சொல்லுங்க, நம்ம இந்த யூஆர்எல் பாத் இந்த கேட்டகரி /1 2 3 4 5 6 சொல்லிட்டு வந்துட்டே இருக்குல்ல, இதுல எது ஸ்டாட்டிக் அப்படியே இருக்கு, எது மாறிக்கிட்டே இருக்கு சொல்லுங்க. கேட்டகரிங்கிறது எப்படி இருக்கு, ஸ்டாட்டிக்கா அப்படியே இருக்கு. அதுக்கு அடுத்து இருக்கிற நம்பர் தான் என்ன ஆகிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. ஓகே, ஸோ அதனால எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு இந்த கேட்டகரியோட யூஆர்எல் பார்த்து எப்படி வரப்போகுது அப்படின்னா கேட்டகரி அப்படிங்கிறது ஃபிக்ஸட் அப்படியே தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் அந்த /1 2 3 4 5 6 தான் என்ன ஆகிட்டே இருக்க போகுது, மாறிட்டே இருக்க போகுது. அதனால இப்போ இந்த ரவுட்டை நான் எப்படி எழுதிக்கிற போறேன், எப்படி டிஃபைன் பண்ண போறேன், இந்த பாத்தை நான் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த கேட்டகரி அப்படிங்கிறத யூஆர்எல் பாத் ஆகும். ஓகே, அந்த ஸ்லாஷுக்கு அப்புறம் வருதுல ஒரு நம்பர், அதை பேராமீட்டராகவும் ரவுட் பேராமீட்டராகவும் என்ன பண்ணிக்கிற போறேன், நான் கன்சிடர் பண்ணிக்கிற போறேன். இப்போ நான் மேலே சொன்ன பார்த்தீங்களா 1 2 3 4 5 சொல்லிட்டு வந்தது இல்லை. ஸோ இதுவே என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ரவுட் பேராம்ஸ் தான். ஓகே, ஏன்னா இது ஃபிக்ஸடா இருக்காது இல்லை, எப்பவுமே அந்த 10ங்கிறது வருமானு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ அதனால இந்த இடத்துல ஸ்டாட்டிக்கா இருக்கிறத நான் ஏபிஐ யூஆர்எல் பாத்தாகவும் ஏபிஐல நம்மளோட ரவுட் பாத்தாகவும் அண்ட் அந்த ஸ்லாஷ்க்கு அப்புறமா இருக்கிறத நான் ரவுட் பேராவும் என்ன பண்ண போறேன், மாற்ற போறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நான் இன்னொரு ரவுட் ஆப்ஜெக்ட் எழுத போறேன் அந்த டைனமிக் ரவுட்டுக்காக. வாட் இஸ் த கீ, பாத் வேல்யூ என்ன, கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாஷ் இந்த பக்கம் 1 போட்டக்கூடாது. 1 போட்டீங்கன்னா இந்த ரவுட் எதுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும் சொல்லிட்டீங்கன்னா கேட்டகரி /1க்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். கேட்டகரி /2க்கு என்ன ஆகாது, இது ஒர்க் ஆகாது. அப்போ நான் சொல்ல போறேன் இந்த இடத்துல கேட்டகரி அப்படிங்கிறது இட்ஸ் அ ரவுட் பாத் ஸ்லாஷ் அப்புறம் வர்றது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் அ பேராமீட்டர், என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த ரவுட்லேயே உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஓகே, டைனமிக் ரவுட்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இந்த பக்கம் கோலன் வச்சு ஒரு நேம் என்ன பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. எனி நேம் யூ வாண்ட், ரிலவெண்டா இருக்கட்டும். ஓகேவா? இப்போ எனக்கு ப்ராடக்ட் /2ன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், நான் அந்த ப்ராடக்டை ரவுட் பாத்தாகவும் ஸ்லாஷ் இந்த 2வை நான் ரவுட் பேராமீட்டராகவும் எடுத்திருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை பேராமீட்டர் நேம். ஓகே, அப்போ ப்ரௌசர்ல ப்ராடக்ட் /something அப்படின்னு சொல்லிட்டு வந்தது அப்படின்னா இந்த சம்திங் இதுல டைனமிக் என்ன ஆயிடும், எனக்கு மேப் ஆயிடும். ஓகே, அப்போ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கேட்டகரி /: இந்த பக்கம் வர்றது என்ன கேட்டகரி தானே, அதனால ஏதோ ஒரு நேம் வச்சு வாங்கிக்கிறேன். நீங்க வைக்கிற நேம் தான், பட் என்ன பண்ணிக்கோங்க, ரிலவெண்டா வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கோலன் வைக்க மறந்துடக்கூடாது. இந்த கோலன் வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட யூஆர்எல் பாத் இப்படி எடுத்துக்கணும், கேட்டகரி /cat id இப்படி ஒரு பாத் எங்கேயாவது வருமா, நம்மளுக்கு எங்கேயுமே வராது. ஸோ அதான் சொன்னேன், இந்த கேட்டகரிங்கிறது யூஆர்எல் பாத், இந்த ஸ்லாஷ்க்கு அப்புறம் வரப்போகிறது இட்ஸ் அ ரவுட் பேராம்ஸ். அப்படின்னால எப்படி நம்மளோட ஆங்குலர் ரவுட்ஸ்ல ரவுட்ஸ் பேராம்ஸ் டிஃபைன் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பை யூசிங் கோலன்.
ஓகே, இப்போ category/1 எனக்கு 1 எதில் மேப் ஆகிடும்? இந்த கேட்டகரியில். category/2 எதில் மேப் ஆகிட போகுது? இந்த கேட்டகரியில். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு என்ன காம்பனண்ட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நம்ம புதுசாலாம் காம்பனண்ட் கிரியேட் பண்ண போகிறதே இல்லை. ஏன்னா இதே காம்பனண்ட் தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப வரப்போகுது. நீங்கள் இன்னொரு காம்பனண்ட் கூட கிரியேட் பண்ணலாம். பட் அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, 2 காம்பனண்ட்லையும் யூஐ சேமாக தான் இருக்குது. அப்படி தானே? ஒரு காம்பனண்டோட பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ரீயூசபிலிட்டி தான். எத்தனை டைம்னாலும் என்ன பண்ணிக்க முடியும்? நீ ரீயூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ எதுக்கு இதே மாதிரியான ஒரு யூஐக்கு எதுக்கு நீங்கள் இன்னொரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணணும்? அப்படி கிரியேட் பண்ணீங்கன்னா இந்த பண்டில் சைஸ் தான் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ ஆல்ரெடி இருக்கிற காம்பனண்ட் தான் எப்படி பெட்டராக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ரைட். அப்போ இங்கே போயிட்டு நான் என்ன காம்பனண்ட்க்கு இப்போ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காம்பனண்ட் தான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். இங்கே ஒரு கீ ஆட் பண்ணணும்னு சொன்னேன்ல, அதை ஆட் பண்ணலைன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, பாருங்க. நான் அந்த வீக் கார்ட்ல இருக்கிறேன். நான் அந்த ஆளை கிளிக் பண்றேன், எனக்கு ரீடைரக்ட் பண்ணி லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் போயிடுச்சு. நோ ப்ராப்ளம், ஆல் தான் செலக்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ மறுபடியும் வியூ கார்ட்ல இருக்கிறேன். இந்த பிராண்டட் ஃபுட்ஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்றேன். ஆக்சுவலி ப்ரௌசர்ல என்ன யூஆர்எல் பார்த்து வரணும் நம்மளுக்கு? பிராண்டட் ஃபுட்ஸ் வரணுமா? என்ன வரணும்? ப்ரௌசர்ல யூஆர்எல் பார்த்து வரணும். category/1 அதானே கிளிக் பண்றீங்க. ப்ரௌசர்ல என்ன யூஆர்எல் பார்த்து வரணும்? category/1. ஸோ கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு வரல. என்ன போயிடுச்சு? மறுபடியும் ஹோம் பேஜ் போயிடுச்சு. நான் மறுபடியும் வியூ கார்ட்ல இருந்துட்டு வேற ஏதோ ப்ராடக்ட் நான் கிளிக் பண்ண ட்ரை பண்றேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா எனக்கு போயிடுச்சு. பட் நான் எதை செலக்ட் பண்ணேன்? கிச்சனை செலக்ட் பண்றேன். ஏன் இந்த பாத் வந்து எனக்கு ப்ரௌசர்லயே வரல அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இங்கேயே ரீடைரக்ட் ஆயிடுச்சு. ஏன் ரீடைரக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க இந்த ரீடைரக்ட் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி இதில் பை டிஃபால்ட்டாகவே ஒரு கீ இருக்கும். நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னா கூட ஒரு கீ இன்னும் உள்ளுக்குள்ள டிஃபால்ட்டாக இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, பாத் மேட்ச் கோலன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ வந்து உள்ளுக்குள்ள இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட ப்ரௌசரோட யூஆர்எல் பாத்தோட ப்ரிஃபிக்ஸ் இப்படி இருந்தாலே ரீடைரக்ட் பண்ணிடும். இப்போ பாருங்க, நம்மளோட யூஆர்எல் பாத்தோட ப்ரிஃபிக்ஸ் அப்படி தானே இருக்கு, கேட்டகரின்னு சொல்லிட்டு தானே இருக்கு. உடனே அது எங்க ரீடைரக்ட் பண்ணிடுச்சு? ஹோம் பேஜ் ரீடைரக்ட் பண்ணிச்சு. அதனால தான் நீங்க எங்க கிளிக் பண்ணாலும் சரி, எனக்கு ப்ரௌசர்ல category/1 2 3 வராம டைரக்டா எங்க போகுது? ஹோம் பேஜ் ரீடைரக்ட் ஆயிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா, நீங்க எங்கெல்லாம் ரீடைரக்ட் டு சொல்லிட்டு ஒரு இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றீங்களோ, அங்க பை டிஃபால்ட்டா என்ன இருக்கும்? பாத் மேட்ச்ல ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நீங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா, இல்ல என்னோட பாத் வந்து இப்படி மேட்ச் ஆனாலே எடுத்துட்டு போகாதீங்க, ஃபுல் பாத்துமே கேட்டகரின்னு சொல்லிட்டு இருந்தா மட்டும் எங்க ரீடைரக்ட் பண்ணுங்க? ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு பாத் மேட்ச் கோலன் ஒரு சிங்கிள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுத்துக்கோங்க? ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. இதுதான் நான் சொன்ன அந்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, அப்போ நீங்க எங்கெல்லாம் ரீடைரக்ட் யூஸ் பண்றீங்களோ அங்கெல்லாம் மறக்காம என்ன போட்டுறணும்? பாத் மேட்ச் போட்டுறணும். இல்லை எனக்கு பரவாயில்ல, இப்படி ஒரு பார்த்தாலே நான் மாற்றி விட்டுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோ ப்ராப்ளம். ஓகே, நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, admin/add products, admin/list products, admin/view products அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அட்மின் செக்ஷனுக்குள்ள யாரும் வந்துடக்கூடாது, நான் கொஞ்ச நாளைக்கு அதை டிசபிள் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, இந்த மாதிரி அட்மின் ரீடைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ admin/ன்னு சொல்லிட்டு என்ன போட்டாலும் அவங்க எங்க ரீடைரக்ட் பண்ணி விட்டுரும். அது என்ன பேஜ் ரீடைரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த பேஜ் ரீடைரக்ட் பண்ணி விட்டுரும். ஓகே, ஸோ அந்த மாதிரியான சினாரியோக்கு நீங்க இது கொடுக்க தேவையில்லை. பட் இந்த பாத்துக்கு அப்புறம் எனக்கு சம் வேல்யூஸ் வரும் ஃபியூச்சர்ல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம என்ன போட்டுக்கோங்க? பாத் மேட்ச் கோலன் ஃபுல். ஓகே, இப்போ நான் செக் பண்றேன். நான் என்னோட வியூ கார்ட் பேஜில் இருக்கிறேன். ஆல் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அஸ் யூஷுவல் ரீடைரக்ட் ஆகுது. இப்போ வந்துட்டு நான் அதை கிளிக் பண்ணுறேன். பர்ஃபெக்டாக நம்மளுக்கு என்ன காம்பனண்ட் லோட் ஆகிடுன்னு சொல்லிட்டீங்கன்னா லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காம்பனண்ட் லோட் ஆகிட்டு. ஓகே, ரைட். இப்போ இந்த லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காம்பனண்ட்டுக்கு எத்தனை டைம் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது, எப்போல்லாம் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு லாக் எழுதுறேன். ஓகே, இந்த console.logல ஒரு லாக் எழுதுறேன். என்ன அப்படின்னா list products components instance created அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ பாருங்க இதுக்கு எப்பெல்லாம் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் சேவ் ஆல் பண்ணிட்டு இந்த வீக் கார்ட் காம்பனண்ட்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்க. Ctrl+Shift கொடுத்து கன்சோல் டாப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். நான் வீக் கார்ட் காம்பனண்ட்ல இருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த பிராண்டட் ஃபுட்ஸ் நான் கிளிக் பண்ண போறேன். ஓகே, ஸோ நான் கிளிக் பண்றேன். எனக்கு என்ன கிடைச்சிச்சு? லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காம்பனண்ட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட்டட்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போதான் இந்த ஃபர்ஸ்ட் இந்த காமன் ப்ரௌசர் ரெண்டர் ஆகுது. ஓகே, ரைட். இப்போ நான் இதை கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் வேற ஏதோ
ஆல்ரெடி மேலே 1 தான் இருக்கு. நான் இங்கே போயிட்டு 4 என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். பட் பார்த்தீங்கன்னா என்ன வரல நம்மளுக்கு, அந்த லாகே வரல. ஓகே, பட் ஸ்டில் நம்ம என்ன காம்பனண்ட்ல தான் இருக்கிறோம், லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காம்பனண்ட் தான் இருக்கிறோம். அப்படின்னா மீனிங் என்ன, இதுக்கு முன்னாடி கிரியேட் ஆன அந்த இன்ஸ்டன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே தவிர, இப்போ நம்ம கிளிக் பண்ணுற இல்லை இங்கே சேஞ்ச் ஆகுற இந்த ஒவ்வொரு பாத்துக்கும் நம்மளுக்கு என்ன கிரியேட் ஆகலை, புதுசாக ஒரு ரவுட் வழியாக ஒரு காம்பனண்ட் ஆக்டிவேட் ஆகி புது காம்பனண்ட் இந்த இடத்துல என்ன ஆகலை, நம்மளுக்கு கிரியேட் ஆகலை. இப்போ ஆல்ரெடி என்ன காம்பனண்ட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆச்சோ அதே காம்பனண்ட் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஆங்குலர் ரவுட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட யூஆர்எல் பாத் சேஞ்ச் ஆனா மட்டும்தான் இந்த காம்பனண்ட் வந்து அகைன் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஓகே, இந்த இடத்துல யூஆர்எல் பாத் நான் இந்த மாதிரி கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், /1 /2 3 4 5 சொல்லி கொடுத்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை பேராம்ஸ் எடுக்கல, /1ங்கிறதே ரெண்டையும் சேர்த்து எப்படி தான் எடுத்துருக்கிறோம், ஒரு பாத்தா தான் எடுத்துருக்கோம். அப்படிதானே, கோலர் முடிச்சு எடுத்தா தானே அது பேராமீட்டர். ஸோ ரெண்டையும் சேர்த்துமே நான் ஒரு பாத்தா தான் எடுத்திருக்கேன். அப்போ நான் /2ன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணும்போது பாத்தா என்ன ஆகுது, எனக்கு சேஞ்ச் ஆகுது. அப்போ உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் என்ன ஆகும், கிரியேட் ஆகும். பட் ஆங்குலர்ல உங்களோட பாத் மாறாம ஜஸ்ட் இந்த பேராமீட்டர் மட்டும் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த காம்பனண்ட் ஆங்குலர் என்ன பண்ணாது அப்படின்னா இந்த காம்பனண்ட்டுக்கு புது இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணாது. அதான் நான் காமிச்சேன். நீங்க எத்தனை டைம் கிளிக் பண்ணாலும் இந்த இடத்துல என்ன நடக்கல, எதுவுமே நடக்கல. பட் நான் வேற எதுவும் காம்பனண்ட் போயிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளோட பாத் எப்படி இருக்கு, ஆக்சுவலி விகார்ட்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க வந்து நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ நம்மளோட ப்ரௌசரோட யூஆர்எல் பாத் என்ன ஆச்சு, நம்மளுக்கு சேஞ்ச் ஆச்சு. அதனால எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா புது ரவுட் வழியா ஒரு காம்பனண்ட் என்ன இருக்கு கிடைச்சிருக்கு. பட் ஆல்ரெடி ப்ரௌசர்ல இருந்த பாத்லயே ஜஸ்ட் பேராமீட்டர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதுனால எனக்கு என்ன கிரியேட் ஆகல, அந்த காம்பவுண்ட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகல. இது நடக்காது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நான் இந்த காம்பவுண்ட்குள்ள வரும்போது இந்த ப்ரௌசர்ல என்ன கேட்டகரி ஐடி இருக்கோ அந்த கேட்டகரி ஐடியை இந்த காம்பவுண்ட்குள்ள ரிசீவ் பண்ணி, ஓகே, இந்த காம்பவுண்ட்குள்ள ரிசீவ் பண்ணி நான் ஒரு ஏபிஐ கால் என்ன பண்ணணும்னா அனுப்பிச்சு விடணும். இங்க இருக்கா கெட் ப்ராடக்ட் கேட்டகரி வைஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ இங்கே ட்ரை அவுட் அப்படிங்கிறத போயிட்டு கேட்டகரி 1 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு 1ஆம் நம்பர் கீழே எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அது மட்டும் எனக்கு கிடைச்சிட்டு வரும். ஒரு ப்ராடக்ட் தான் இருக்கு. இதே இது நான் கேட்டகரி 2ன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணேன் அப்படின்னா 2ஆம் நம்பர் கீழே எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அத்தனை ப்ராடக்ட்ஸ் எனக்கு எடுத்துட்டு வரும். ஓகே, அப்போ நம்ம எவ்ரி டைம் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, நான் ப்ரௌசர்ல இந்த ரவுட் பேராம்ஸ் மாறும்போது, ப்ரௌசர்ல இந்த ரவுட் பேராம்ஸ் மாறும்போது நான் அந்த காம்பனண்ட்ல என்ன பண்ணணும், ரிசீவ் பண்ணணும். ரிசீவ் பண்ணாதானே ஒரு ஏபிஐ கால் அனுப்பிச்சு விட முடியும். ஓகே, ஸோ அது எப்படி ரிசீவ் பண்றது அப்படிங்கிறதா இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ கரெக்டா நீங்க என்ன ரவுட்ல இருக்கீங்களோ அந்த ஆக்டிவ் ரவுட்ல இருந்து இஃப் யூ வாண்ட் டு கெட் சம்திங், இஃப் யூ வாண்ட் டு கெட் சம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க எதுவும் கோட் எழுதுங்கிற அவசியமே கிடையாது. ஆங்குலர்ல இன்பில்ட்டாக ஒரு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சர்வீஸ் நேம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆக்டிவேட்டட் ரவுட். சர்வீஸ் நேம் என்ன, ஆக்டிவேட்டட் ரவுட். கரண்ட் ஆக்டிவ் ரவுட்ல இருந்து நீங்க என்னென்ன டேட்டாஸ் எடுக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் எதுலயே எடுக்க முடியும் உங்களால, ஆக்டிவேட்டட் ரவுட்ங்கிற ஒரு சர்வீஸ்லயே எடுக்க முடியும். அப்ப எனக்கு அந்த சர்வீஸ் வழியா தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த பேராம்ஸ் என்ன பண்ணிக்கிற போறேன், நான் எடுத்துக்கிற போறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் உள்ளுக்குள்ள போயிட்டு ஏதோ ஒரு நெய்ம் பப்ளிக் ஆர் பிரைவேட் சம்திங் ஒரு நெய்ம் நான் ரிலவெண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆக்டிவ் ரவுட் சொல்லி கொடுத்துக்கிறேன். த சர்வீஸ் நேம் இஸ் ஆக்டிவேட்டட் ரவுட். ஓகேவா, ரைட். ஸோ இந்த ஆக்டிவேட்டட் ரவுட்ல இப்போ என்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் என்னால் எடுத்துக்க முடியும். ஸோ வாட் இஸ் ஒரு ஆப்ஜெக்ட் நேம், திஸ் டாட் ஆக்டிவ் ரவுட் டாட், இதுல இருந்து நான் என்ன எடுத்துக்கிற போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா பேராம்ஸ். பேராம்ஸ் தானே எடுக்க போறோம். ஸோ பேராம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நீங்க சொன்னீங்க இந்த என்ஜிஆனிங்கிறது ஒரு டைம் தான் கால் ஆகும், அதுக்கு அடுத்து இது என்ன ஆகாதுன்னு சொல்லி பார்த்தோம், கால் ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் எப்படி எனக்கு அந்த ரவுட்ஸ் மாற எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட காம்பனண்ட் லோட் ஆகுதுல்ல, ஃபர்ஸ்ட் டைம் இந்த காம்பனண்ட் லோட் ஆகுதுல்ல, லோட் ஆகும்போது இந்த என்ஜின் யூனிட் ஒர்க் ஆகும் தானே. ஓகே, ஒர்க் ஆகும்போதே நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா திஸ் டாட் ஆக்டிவ் ரவுட் டாட் பேராம்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த பேராம்ஸ் என்ன பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டீங்கன்னா லிசன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இந்த பேராம்ஸ் என்ன பண்ணிடுறோம், லிசன் பண்ணிடுறோம். இப்போ இந்த பேராம்ஸ் எப்பெல்லாம் எனக்கு மாறுதோ அப்போ இந்த அப்சர்வபிள் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இது ஒரு அப்சர்வபிள் தான் நமக்கு கிடைக்க போகுது. பாருங்க, திஸ் டாட் ஆக்டிவ் டாட் பேராம்ஸ் அப்படிங்கிறது இந்த பேராமீட்டர் உங்களோட ப்ரௌசர்ல என்னென்னலாம் பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்தையும் ஒரு அப்சர்வபிளா என்ன பண்ணிடும், அது மாற்றி வச்சுக்கிறோம். ஓகேவா, அப்போ உங்களுக்கு தேவைப்படுற டேட்டா வந்து இந்த அப்சர்வபிள்குள்ள தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ அப்சர்வபிள்குள்ள இருக்க டேட்டா எப்படி எடுப்போம், நம்ம சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற மெத்தட், அதுக்குள்ள என்ன ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட், the method is called
நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அங்கேருந்து வரப்போகிறது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா பேராம் கோலன் நீங்கள் டைப் எனி கொடுத்துக்கலாம். பட் எக்ஸாக்ட் டைப் என்ன ஆங்குலரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கஸ்டம் டைப்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா பேராம்ஸ். அது ஒன்றும் கிடையாது, அது ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஓகே, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் பாருங்க. ஞாபகம் இருக்கா? டைப் ஸ்கிரிப்ட் ஒரு இடத்துல பார்த்து ஞாபகம் இருக்கா? டைனமிக்கா ஆன் த ஃப்ளைல ஒரு ஆப்ஜெக்ட்ல மல்டிபிள் கீக்வலன் வேல்யூ பேர்ஸ்ல நீங்க டேட்டாவை ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்படிதான் ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுவோம், டிஃபைன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு டைப் ஸ்கிரிப்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அதுதான் இது. ஓகே ரைட். ஸோ இப்போ எனக்கு இந்த பேராம்ல என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத நான் வாங்கி என்ன பண்றேன், லாக் பண்றேன். ஸோ கன்சோல் டாட் லாக் ஆஃப் பேராம்ல என்ன கிடைக்குது அப்படிங்கிறத வாங்கி நான் லாக் பண்றேன். ஸ்டில் இந்த கன்சோல் லாகும் இருக்குதான் செய்யுது, லிஸ்ட் காமன் இன்ஸ்டன்ஸ் டேட்டான்னு சொல்லிட்டு. இது எப்பெல்லாம் லாக் ஆக போகுது, இது எப்பெல்லாம் லாக் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நான் சேவ் பண்ணிட்டு அப்படி செக் பண்றேன். ஓகே, ஸோ நான் விகார்ட்ல இருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிராண்டட் ஃபுட்ஸை கிளிக் பண்றேன். ஸோ என்னோட யூஆர்எல் பார்த்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆச்சு அப்படின்னால எனக்கு லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காமன் இன்ஸ்டன்ஸ் டேட்டான்னு சொல்லி கிடைச்சிச்சு. அதுக்கு மேலே நம்ம பேராம்ல கேட் ஐடி கோலன்னு சொல்லிட்டு 1ன்னு சொல்லிட்டு வந்துச்சு. இந்த கேட் ஐடி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நம்ம ரவுட்ல கோலன் வச்சு ரிசீவ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுதான். இப்போதைக்கு நம்மளுக்கு ப்ரௌசர்ல எத்தனை பேராம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு பேராம் தான் இருக்கு. அதனால எனக்கு அந்த பேராம் வந்து ஒரு ஆப்ஜெக்டா த கீ பிகம்ஸ் அந்த ரவுட்ல நீங்க என்ன கோலன் வச்சு சொல்லியிருந்தீங்களோ தட் பிகம்ஸ் த ரவுட் பேராம் கீ அண்ட் த வேல்யூ பிகம்ஸ் அதுக்கு ஈக்குவலண்டா ப்ரௌசர்ல கரண்டா என்ன வேல்யூ பாஸ் ஆயிருக்கோ அந்த வேல்யூ. பட் நம்ம இங்க நம்பர் 1 கொடுத்துருக்கோம், இங்க ஸ்ட்ரிங்கா கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா. ரீசன் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ப்ரௌசரோட அட்ரஸ் பார் வழியா நீங்க என்ன டேட்டா கெட் பண்ண ட்ரை பண்ணாலும் சரி அது ஸ்ட்ரிங்கா தான் கொடுக்கும். ஓகே, அதனால இந்த 1 கூட நம்மளுக்கு எப்படி கிடைச்சிருக்கு, ஸ்ட்ரிங்கா கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் ரெண்டாவது பேராம்ஸ் என்ன பண்ண போறேன், கிளிக் பண்ண போறேன். ஓகே, நான் கிளிக் பண்றேன், எனக்கு இந்த பேராம் மாறிச்சு. பட் இந்த லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இன்ஸ்டன்ஸ் கிரியேட்டர்னு சொல்லிட்டு என்ன ஆகல, கிடைக்கவே இல்லை. ஓகே பாருங்க, அடுத்து மாற என்ன ஆகிட்டே இருக்கு, எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. புரியுதுல? அப்போ இது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த காம்பனன்ட் லோட் ஆகும்போது உங்களோட ப்ரௌசர்ல இருக்கிற பேராம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு அப்சர்வபிளா கன்வெர்ட் பண்ணி வச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே எப்போ அந்த பேராம்ஸ்குள்ள இருக்கிற வேல்யூஸ்லாம் சேஞ்ச் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்ஸ்கிரைபருங்கிற மெத்தட் கால் ஆகி அதுக்குள்ள இருக்கிற இந்த எக்ஸ்பெக்டட் டேட்டா ஆன் நெக்ஸ்ட்ங்கிற மெத்தட் கால் ஆகி என்ன டேட்டா சேஞ்ச் ஆச்சோ அந்த டேட்டா உங்களுக்கு என்ன பண்ணிடுச்சு, இது ஆர்குமெண்ட்ல கொடுத்துச்சு. ஓகே, இப்போ இதுக்கு மேலே நீங்கள் இந்த பேராம் டாட் கேட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், இந்த வேல்யூ கிடைச்சிடும். அப்படிதானே? இது அனுப்பிச்சு விட்டுருக்கலாம்ல இப்போ. ஓகே, அப்போ இந்த ஏபிஐ ஓகே கேட்டகரி வைஸ் ப்ராடக்ட்ஸை கெட் பண்ற இந்த ஏபிஐக்கு நம்ம ஒரு மெத்தட் எழுதணும். அது எங்க எழுத போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் ப்ராடக்ட் ரிலேட்டட் அப்படின்னால ப்ராடக்ட் சர்வீஸ்ல போயிட்டு எழுதிக்கிற போறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல கெட் ப்ராடக்ட்ஸ் பை கேட் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் எழுதுறேன். ஸோ ரிட்டர்ன் திஸ் டாட் http டாட் கெட் இந்த ரிட்டர்ன் டைப் என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரேவா தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ நான் அந்த யூஆர்எல் பார்த்து அப்படி காப்பி பண்ணிட்டு எண்ட் பாயிண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ வாட் இஸ் த எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கெட் பிடிடி கேட் வைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் நான் எதை பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த 1 2 3 சொல்லிட்டு ப்ரௌசர்லேருந்து வருதுல்ல அந்த வேல்யூ எடுத்து என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும். ஓகே, அப்போ நான் அந்த இடத்துல ஒரு என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா கேட் ஐடி கோலன்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை வாங்கி இந்த இடத்துல அதை நான் பாஸ் பண்ணி விட்டுருக்கணும். ஓகே, எப்படி இதில் பாஸ் பண்ணுவீங்க, கேட் ஐடி எப்படி இதில் பாஸ் பண்ணுறது, இப்படி கொடுத்துலாமா, கோலன் அப்பா காமெடி பண்றீங்க, கோலன் டபுள் டாட்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி கேட் ஐடிக்கு முன்னாடி அந்த டபுள் டாட் வச்சு பேர் என்னையா சொல்றீங்க டபுள் டாட் ட்ரிபிள் டாட்ன்ட்டு, கேட் ஐடியா கன்கேட் பண்ணி விடணும் அவ்வளவுதானே. 1 2 3ன்னு உங்களுக்கு இங்க கிடைச்சிருச்சு. ப்ராடக்ட் கேட் வைஸ் ஸ்லாஷ் அதுக்கு அடுத்து என்ன போகணும், 1னா 1 போகணும், 2னா 2 போகணும், 3னா 3 போகணும். கன்கனேஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், பிளஸ் தானே. இது எதுக்கு டபுள் டாட் சொல்றீங்க, கோலன் சொல்றீங்க, எதுல பண்ணணும், காமெடி பண்ணக்கூடாது.
சம்மந்தமே இல்லாம. ஓகேவா? பாருங்க இதானே கொடுத்துருக்கேன். அப்போ 1 to 3 நம்பர் வந்துருச்சுல, ஸ்லாஷ்க்கு அப்புறம் அந்த நம்பர் தானே அனுப்பிச்சு விடணும். உங்ககிட்ட ஆல்ரெடி பாத் இருக்கு. ஒரு டைனமிக் வேல்யூ கிடைச்சிருச்சு. ரெண்டையும் சேர்த்து அனுப்பணும்னா என்ன பண்ணுவீங்க? கன்கனேஷன் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்லயே அதானே பண்ணோம். மூவி நேம் எல்லாம் அப்படிதானே பாஸ் பண்ணி விட்டோம். சரி. ஸோ நெக்ஸ்ட் அனுப்பிச்சு விட்டாச்சு. ஸோ இங்கேருந்து எனக்கு ஒரு அப்சர்வபிள் கிடைக்க போகுது. ஸோ இது எங்க ரிசீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இதுக்குள்ள தான் பண்ணணும். நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆல்ரெடி கெட் ஆல் ப்ராடக்ட்ஸ் சொல்லிட்டு தனியா ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன்ல. ஸோ அது மாதிரி ப்ராடக்ட் வைஸ் கேட்டகரிஸை கெட் பண்றதுக்கும் நான் தனியா இன்னொரு மெத்தட் எழுதிக்கிறேன். ஸோ கெட் ப்ராடக்ட்ஸ் கேட் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியா இன்னொரு மெத்தட் எழுதுறேன். ஓகே, ஸோ இதுல இருக்கிறது எல்லாமே சேம் தான். மெத்தட் மட்டும் தான் நம்மளுக்கு இப்போ மாறப்போகுது. அதனால இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இதுக்குள்ள போட்டு வாட் இஸ் த மெத்தட் நேம், கெட் ப்ராடக்ட்ஸ் பை கேட் வைஸ் அப்படிங்கிற இந்த மெத்தட். அதுக்கு நம்ம பாஸ் பண்ணும்போது என்ன பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒரு கேட் ஐடி அந்த இடத்துல நம்ம பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மெத்தடுக்கு என்ன பண்ணிருக்கணும், நீங்க அதை அனுப்பிச்சு விட்டுருக்கணும். ஓகே, ஸோ இனிமேல் தான் அதை பாஸ் பண்ண போறோம். ஸோ இதை டைப் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, நம்பரா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். ஓகே, அப்ப எப்பெல்லாம் எனக்கு இந்த பேராம்ஸ் இந்த ஆன் நெக்ஸ்ட்ங்கிற மெத்தட் கால் ஆகுதோ அப்பெல்லாம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த மெத்தட் என்ன பண்ணி விடணும், கால் பண்ணி விடணும். அப்படிதானே? ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு திஸ் டாட் கெட் ப்ராடக்ட்ஸ் கேட் வைஸ் அப்படிங்கிற இந்த மெத்தட். ஓகே, இந்த மெத்தட்ல நம்ம கிட்ட இருக்கிற வேல்யூ எதுல இருக்கு, நமக்கு இப்போ வேல்யூ பேராம் டாட் என்ன கீழே இருக்கேன், கேட் ஐடி அப்படிங்கிற ஒரு கீழே இருக்கு. அப்படிதானே? ஸோ பேராம் டாட் கேட் ஐடின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பட் பேராம் டாட் கேட் ஐடியோட டைப் என்ன இந்த இடத்துல, ஸ்ட்ரிங். பட் நம்ம எப்படி கேட்டோம் அந்த இடத்துல, நம்பரா கேட்டோம். ஓகே, ஸோ அதனால என்ன பண்ணிக்கிற போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல இருக்கிற ஒரு வேல்யூவை நம்பரா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன மெத்தட் சொல்லி பார்த்தோம், நம்பர் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜினியரிங்ல 2 மெத்தடை கால் பண்ணியிருக்கோம். ஒன்று கேட்டகரைஸ் ப்ராடக்ட்ஸை கெட் பண்றதும் பார்க்குறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கெட் ஆல் த ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்த டைம் இந்த 2 மெத்தட் கால் ஆகலாமா சொல்லிட்டீங்கன்னா கால் ஆகக்கூடாது. ஏதாவது ஒன்று தான் என்ன ஆகணும், கால் ஆகணும். ஸோ அப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த பேராம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆகும்போது இந்த ஆன் நெக்ஸ்ட்டுக்குள்ள டேட்டா வந்துச்சுன்னா தான் எனக்கு இதை கால் பண்ணணும். டேட்டா வரலன்னா நான் எதை கால் பண்ணிடணும், கெட் ஆல் ப்ராடக்ட்ஸை கால் பண்ணிடணும். கரெக்டா? ஸோ அதனால என்ன செக் பண்ண போறோம்னா, ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ண போறேன் இன்சைட் த பேராம்குள்ள. ஸோ ஜஸ்ட் இதுக்குள்ள போயிட்டு இஃப் பேராம் டாட் கேட்டகரியில வேல்யூ இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, இந்த மெத்தடை கால் பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த மெத்தடை கால் பண்ணுங்க. ஓகே, அப்போ ப்ரௌசர்ல எனக்கு ஒரு பேராமீட்டர் இருந்து அந்த பேராமீட்டர்ல கேட்டடின்னு சொல்லிட்டு ஒரு கீ இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எந்த மெத்தட் கால் ஆக போகுது, இந்த மெத்தட் கால் ஆகும். எதுவுமே இல்லை அப்படின்னா எனக்கு பை டிஃபால்ட் எதை கால் ஆகிடும், கெட் ஆல் த ப்ராடக்ட்ஸ் கால் ஆகிடும். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் வி டன். ஸோ சேவ் ஆல் பண்ணிட்டு அந்த வீக் கார்ட்ல இருக்கிறேன். ஓகே, ஸோ போனோம் அப்படின்னா நான் பிராண்டட் ஃபுட்ஸ்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன். அதுக்கு ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கிறோம். இதே ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ண அப்படின்னா அந்த ப்ராடக்ட். ஓகே, இதில் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ண அப்படின்னா அஸ் யூஷுவல் எல்லா ப்ராடக்ட்ஸ் என்ன ஆயிடுச்சு, வந்துச்சு மறுபடியும். ஓகே, பட் இதில் ஒன்னே ஒன்று மட்டும் பெட்டிங் இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நீங்கள் ஒரு ஏபியிலேருந்து இன்னொரு ஏபிஐ கால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட யூஏல வந்து லோடிங்கிறது என்ன பண்ணணும், நீங்கள் ஆட் பண்ணணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஆகலை. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆட் ஆகும். எப்படி அப்படின்னா, நீங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸும் எடுத்து வர போறீங்க அப்படின்னா லோடிங் வருது. பட் நான் ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்ல போறேன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் டைம் வருது. நான் அடுத்த டைம் கிளிக் பண்ணால் எனக்கு என்ன வரல, அந்த லோடிங்கிறது வரல. ஏன் வரலன்னு சொல்லிட்டீங்கன்னா, பை டிஃபால்ட்டா இந்த லோடிங் வந்து நம்ம ஃபால்ஸ் பண்ணி விட்டுட்டோம். ஓகே, ஒன்ஸ் டேட்டா வந்த உடனே இந்த இடத்துல என்ன பண்ணிடுறோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபால்ஸ் பண்ணி விட்டுரும். அப்போ ஒரு சிச்சுவேஷன்ல மறுபடியும் அதை ட்ரூ பண்ணாத அந்த லோடிங்கிறது உங்களுக்கு வரும். ஸோ அதை எங்க ட்ரூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த கேட்டகரி வைஸ் டேட்டா வந்து அடுத்தடுத்து கெட் பண்றீங்கல்ல, இங்கதான் அந்த ஏபிஐ காலை ஜென்ரேட் பண்றீங்க. கரெக்டா? அப்போ ஏபிஐ காலை ஜென்ரேட் பண்றதுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து ஹைட் பண்ணி அந்த லோடரை எடுத்துட்டு வர்றதுக்காக மறுபடியும் இங்க என்ன பண்ணிருங்க அப்படின்னா, திஸ் கிளாட் லோடிங் ஈக்குவல் டு ட்ரூன்னு சொல்லி கொடுத்துருங்க. உங்களுக்கு எப்போ டேட்டா வருதோ அப்போ இது என்ன மாறிடும், ஃபால்ஸா மாறிடும். இப்போ வரைக்கும் நீங்க இதை கொடுக்கல அப்படிங்கிறதுனால
ஒரே டைம் நீங்க ஃபால்ஸ்னு சொல்லிட்டு செட் பண்ணனால அதுக்கு அடுத்து அது எங்கேயுமே நீங்க ட்ரூன்னு மாத்ததுனால அந்த லோடிங்கிறது உங்களுக்கு என்ன ஆகல, வரவே இல்லை. ஓகே, இப்ப பாருங்க, நான் ஒரு ப்ராடக்ட்டை பார்த்துட்டு இருக்கிறேன். மறுபடியும் இதை கிளிக் பண்றேன் அப்படின்னா லோடிங் வந்து தான் எனக்கு என்ன ஆகுது, அந்த இதை கிடைச்சிட்டது. ஓகேவா? ஸோ புரியுதா டைனிங் ரவுட் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும், பாத் எதுவோ அதை ஃபிக்ஸடா கொடுத்துட்டு எக்ஸாக்ட் பாத்தை கொடுத்துட்டு அதில் எதை நீங்க பேராம்ஸை மாற்ற போறீங்களோ அதை என்ன பண்ணிருக்கணும், இந்த மாதிரி ஸ்கோல் வச்சு கொடுத்துருக்கணும். இப்போதைக்கு நம்ம எத்தனை ரவுட்ஸ் பேராம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். மேபி ரியல் டைம்ல வந்து மோர் தென் ஒன் பேராம்ஸ் கூட யூஸ் பண்ற மாதிரி சினாரியோ வரும். எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த இடத்துல ப்ராடக்ட் ஸ்லாஷ் ப்ராடக்டோட ஐடி ஸ்லாஷ் யூசர் டைப் ஸ்லாஷ் அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ங்கிறது ரவுட் பேரா, சரி ரவுட் பாத், இந்த யூசர் டைப்புங்கிறதும் ரவுட் பாத், இது ரவுட் பேராமீட்டர் ப்ராடக்டோட ஐடி, இது யூசர் டைப் அட்மின்ங்கிறது. ஸோ சப்போஸ் சூப்பர் அட்மின் வரலாம், இல்லை யூசர்னு சொல்லிட்டு வரலாம், இல்லை கெஸ்ட்னு சொல்லி கூட வரலாம். அப்போ இதுக்கு நீங்க ரவுட் எழுதுனா எப்படி எழுதுவீங்க சொல்லுங்க? இதுக்கு ரவுட் எழுதுனா எப்படி எழுதுவீங்க? பாத் வேண்டாம், சரி சரி பாத் போட்டுக்கலாம். அடுத்து சொல்லுங்க, சொல்லுங்க இதுக்கு ரவுட் சொல்லுங்க. ப்ராடக்ட் ஸ்லாஷ் கோலன் ப்ராடக்ட் ஐடி பிடிடி ஐடி ஸ்லாஷ் யூசர் டைப் அப்படிங்கிறது ரவுட் பாத் தானே. ஸோ பிக்சல் அப்படி கொடுத்துக்கோங்க, ஸ்லாஷ் கோலன் யூ டைப் ஏதோ ஒரு நேம், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ப்ராடக்ட் அண்ட் யூசர் டைப்புங்கிறது ரவுட் பாத், பிடிடி ஐடி அண்ட் யூ டைப்புங்கிறது ரவுட் பேராம்ஸ். இப்போ உங்களுக்கு என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர்ல இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் கிடைச்சிட்டு வந்ததுல, சரி ஒரு ஆப்ஜெக்ட்ல ஒரு கீ கிடைச்சிட்டு வந்ததுல, அது மாதிரி உங்களுக்கு ப்ரௌசர்ல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்ல 2 கீ கிடைச்சிட்டு வரும். ஒன்று என்னது, பிடிடி ஐடி யூ டைப். அப்போ ப்ரௌசர்ல என்ன இருக்கோ அந்த பிடிடி ஐடி, இதுல எது மாறினாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த பேராம்ஸ்க்குள்ள உங்களுக்கு என்ன ஆயிட்டு அந்த அப்சர்வபிள் ஆர் நெக்ஸ்ட்டுக்குள்ள வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ இப்படி தான் நீங்கள் மல்டிபிள் பேராம்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஹேண்டில் பண்ணணும். ஓகே ரைட். ஸோ டைனமிக் ரவுட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்மளோட கார்ட்டில் வந்து ப்ராடக்ட்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கொஞ்சம் அட்வான்ஸ்டான கான்செப்ட், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நான் ஆட் கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல கவுண்ட் என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த 2 காமன்ஸ்க்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. கரெக்டா? இது ஹெட்டர் காம்பனன்ட். இந்த இடத்துல இப்போதைக்கு நம்ம லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காமன் பார்த்துட்டு இருக்கிறோம். பட் ஃபியூச்சர்ல இந்த இடத்துல என்ன காமன் கூட வரலாம், வியூ கார்ட் காமன் கூட வரலாம், ஈவன் லாகின் காமன் கூட வரலாம். அப்போ இது என்ன ரிலேஷன்ஷிப்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, பேரண்ட் அண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்ல இல்லை. அப்போ பேரண்ட் அண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்ல இல்லை அப்படின்னா, 2 காமன்ஸ் பிட்வீன் டேட்டா ஷேர் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஷேர் பண்ணலாம், சர்வீஸ் வழியா ஷேர் பண்ணலாம். பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறது இல்லை அப்படின்னா, டேட்டாவை ஷேர் பண்ண போறது இல்லை. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த காம்பனன்ட்ல இருந்து இந்த காம்பனன்ட்டுக்கு டேட்டாவை ஷேர் பண்ண போறது இல்லை. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒருத்தர் ஆட் டு கார்ட்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை கிளிக் பண்ணி கார்ட்ல வந்து அவரோட ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காம்பனன்ட்டுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் தான் கொடுப்போம். என்ன அப்படின்னா, இவரு இந்த லாகின் பண்ண யூசர் அவரோட கார்ட்ல ஒரு ப்ராடக்ட் என்ன பண்ணியிருக்காரு, ஆட் பண்ணியிருக்காரு. நீங்க என்ன பண்ணுங்க, இவரோட அக்கௌண்ட்ல மொத்தம் எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அத்தனை கவுண்ட்டை போயிட்டு டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் தான் யாருக்கு கொடுக்க போறோம், இந்த காமன் கொடுக்க போறோம். ஸோ வி ஆர் நாட் ஜஸ்ட் கோயிங் டு டிரான்ஸ்ஃபரிங் த டேட்டா, என்ன பண்ண போறது இல்லை, டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறது இல்லை. ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்னா சர்வீஸ் வழியா பண்ணிடலாம். ஓகே, அப்போ நான் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது எப்படிலாம் கொடுக்கலாம், விச் ஒன் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆக்சுவலி மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. ஓகே, 3யுமே பார்த்துட்டு எது பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். சரி, ஸோ நம்மளுக்கு தேவைப்படுறது லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காம்பனன்ட் அண்ட் அதோட HTML. ஓகே, அண்ட் தென் ஹெட்டர் காம்பனன்ட் அதோட HTML. ஓகே, இப்போ நம்ம ஹெட்டர் காம்பனன்ட் வியூ மாற்ற போறோம். எப்படி மாற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, வியூ ஒரு கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பதிலாக கார்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற போறோம்.
ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கார்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பை டிஃபால்ட் என்ன இருக்கணும் இந்த இடத்துல 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஏன்னா பை டிஃபால்ட் எதுவுமே ஆட் பண்ணல இந்த இடத்துல என்ன இருக்கணும் 0 தான் இருக்கணும். பட் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா 0வை இங்க ஸ்டாட்டிக்கா கொடுத்துட முடியாது. எங்க இருந்து எடுத்துட்டு வரணும்? டிஎஸ்ல இருந்து எடுத்துட்டு வரணும். அப்படின்னா தான் டைனமிக்கா அங்க மாத்தீங்கன்னா இங்க வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு கார் கவுண்ட் கோலன் நம்பர் ஈக்குவல் டு என்ன கொடுத்துக்கோங்க 0. இந்த கார்ட் கவுண்ட்டை தான் நீங்க அங்க எடுத்துட்டு வரணும். ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு ஒரு ஸ்ட்ரிங் இன்டர்பிரேஷனுக்குள்ள கார்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு அதே 0 தான் வந்திருக்கும். பட் எப்படி வந்திருக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னா டைனமிக்கா வந்து ஓகேவா? ஸோ டைனமிக்கா 0 அப்படிங்கிறத எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் சர்வீஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ என்ன ப்ராடக்ட் ரிலேட்டட் திங் தானே. ஸோ ப்ராடக்ட் சர்வீஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் என்ன செட் பண்ண போறோம் அப்படின்னா எப்படிலாம் அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறது, 2 காம்பனன்ட்ஸ் பிட்வீன்ல எப்படிலாம் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நான் ஷேர் பண்றது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த ஈவென்ட் எமிட்டர். ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம்ல ஈவென்ட் எமிட்டர் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணணும்? அது ஓகே, என்ன பர்பஸ்க்காக ஈவென்ட் எமிட்டர் யூஸ் பண்ணணும்? என்ன பர்பஸ்க்காக ஈவென்ட் எமிட்டரை ஆங்குலர்ல யூஸ் பண்ணணும்? அதான் என்ன ஈவென்ட்? கிளிக் ஈவென்ட்டா, பிளர் ஈவென்ட்டா? கிளிக் ஈவென்ட்டுக்கு எதுக்குப்பா ஈவென்ட் எமிட்டர்? கிளிக்இன் போட்டாலே அது எமிட் ஆயிடும் தானே. அப்ப எதுக்கு ஈவென்ட் எமிட்டர் கிளிக் யூஸ் பண்ணணும்? ஏன் பிளர்ன்னு போட்டா வராதா? பிளர்ன்னு போட்டா வராதா? எதுக்கு ஈவென்ட் எமிட்டர் யூஸ் பண்ணணும்? கஸ்டம் ஈவென்ட். கஸ்டம் ஈவென்ட் கிளிக் பண்றதுக்கு ஆன் மை பட்டன் கிளிக்னு சொல்லிட்டு ஒன்று போட்டோமா? கிளிக்கு கிளிக்னு போட்டா ஒர்க் ஆயிடும், பிளருக்கு பிளர்ன்னு போட்டா ஒர்க் ஆயிடும். அப்போ ஆன் மை பட்டன் கிளிக்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அது எப்போ எமிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டம் ஈவென்ட் பைண்டிங் பண்றதுக்கு தானே ஈவென்ட் எமிட்டர் யூஸ் பண்ணணும். அதுதான் சொல்லணும். ஓகே, நல்லா நினைச்சுக்கோங்க. பேரண்ட் டு சைல்ட் நீங்க டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணோடனே அட் இன்புட் சொல்லிடக்கூடாது. அட் இன்புட்டுங்கிறது ரிசீவ் பண்றதுக்கு, அட் அவுட்புட்னு சொல்லிடக்கூடாது. அட் அவுட்புட்டுங்கிறது இது இங்க இருந்து வெளியில அனுப்புறதுக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா பேரண்ட் டு சைல்டு டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா பேரண்ட்ல இருந்து கஸ்டம் ப்ராப்பர்ட்டி பைண்டிங் வழியா டேட்டாவை நான் சென்ட் பண்ணுவேன். அதை சைல்ட் காமெண்ட்ல அட் இன்புட் வச்சு என்ன பண்ணுவேன், ரிசீவ் பண்ணுவேன். அப்படிதான் சொல்லணும். எடுத்தோடனே ரிசீவ் பண்றதுக்கு போயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் எப்படி அனுப்பிச்சு விடுறீங்கன்னு சொல்லணும்ல. ஸோ கஸ்டம் இன்புட் ப்ராப்பர்ட்டி பைண்டிங் வழியா நான் அனுப்பிச்சு விட்டு அட் இன்புட் வச்சு சைல்டு என்ன பண்ணுவேன், ரிசீவ் பண்ணுவேன். அப்போ சைல்டு டு பேரண்ட் அப்படின்னா கஸ்டம் ஈவென்ட் பைண்டிங் வழியா என்ன பண்றோம், ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ண போறோம். அதை அந்த ஈவெண்ட் அந்த காம்பனன்ட் வெளியில அனுப்புறதுக்கு எனக்கு என்ன வேணும், அட் அவுட்புட் சொல்லிட்டு வேணும். இது இப்படிதான் சொல்லணும். நீங்க அட் இன்புட் அட் அவுட்புட் சொல்லிட்டு சொல்லிடக்கூடாது ஈஸியா. ஓகேவா? ரைட். அப்ப ஈவெண்ட் எமிட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கஸ்டம் ஈவெண்ட் பைண்டிங் கிரியேட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இங்க பாருங்க, நான் இந்த இடத்துல ஒரு கீ ஒன்று வச்சுக்கிறேன். அப்டேட் கார்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஈவெண்ட் எமிட்டர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஈவெண்ட் எமிட்டர் என்ன பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ ஈவெண்ட் எமிட்டரோட இன்ஸ்டன்ஸ் எதுல இருக்கு, நம்மளுக்கு அப்டேட் கார்ட்ல இருக்கு. ஓகே, ரைட். இப்போ இந்த 2 காம்பனன்ட் கரெக்டா, இந்த 2 காம்பனன்ட் தான் நம்ம இப்போ நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த நோட்டிபிகேஷனை ட்ரிகர் பண்ண போறோம். இந்த காம்பனன்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா அந்த நோட்டிபிகேஷனை லிசன் பண்ண போகுது. அதானே, இங்க டேட்டாவை ஒரு நோட்டிபிகேஷன் சொல்ல போறீங்க, இவர் கார்ட்ல ஆட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்படியே ஆட் பண்ணியிருக்காரா, நான் ஒரு அக்கௌண்ட்ல இருந்து எத்தனை கார்ட்ல எத்தனை ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்து எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த காம்பனன்ட் என்ன பண்ண போகுது, எடுத்துட்டு வரும். ஸோ இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க எமிட் பண்ண போறோம், இங்க என்ன பண்ண போறோம், லிசன் பண்ண போறோம். ஓகே, எங்க லிசன் பண்றது அப்படின்னா இது என்ன காம்பனன்ட், ஹெடர் காம்பனன்ட். அப்ப ஹெடர் காம்பனன்ட் லோட் ஆகும்போதே நான் என்ன பண்ணி வச்சுக்கிறேன், லிசன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ லோட் ஆகும்போதே நம்ம சம்திங் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னா அது எதுல பண்ணுவோம், நம்ம என்ஜான் இனிட்ல தான் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், இந்த இடத்துல ஆன் இனிட் அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ், அதுக்குள்ள இருக்கிற அந்த கேரண்டிங் மெத்தட் என்ஜான் இனிட். ஓகே, அப்போ ப்ராடக்ட் சர்வீஸ் எனக்கு உள்ளுக்குள்ள வேணும். ப்ராடக்ட் சர்வீஸ்ல தானே அந்த ஈவெண்ட் எமிட்டரோட இன்ஸ்டன்ஸ் அப்டேட் கார்டு இருக்கு. அப்போ ஜஸ்ட் ஹெடர் காம்பனன்ட்குள்ள போயிட்டு அடுத்ததா ஒன்று பிரைவேட் பிடிடி எஸ்சிஆர் கோலன் ப்ராடக்ட் சர்வீஸ் அப்படி சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ என்ஜான் யூனிட்ல தான் லிசன் பண்ண போறோம்னு சொன்னீங்க. ஸோ திஸ் டாட் பிடிடி எஸ்சிஆர் டாட் அப்டேட் கார்ட் அப்படிங்கிற அந்த ஈவெண்ட் எமிட்டரோட இன்ஸ்டன்ஸ் டாட் அதே தான் சப்ஸ்கிரைப்
ஏன்னா அப்டேட் கார்டுங்க அந்த ஈவெண்ட் எமிட்டரும் உங்களுக்கு என்னதான் ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகுதுன்னா ஒரு அப்சர்வபிள் தான் கொடுக்க போகுது. ஓகே, ஸோ அந்த அப்சர்வபிளை நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறேன், அப்சர்வ் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அஸ் யூஸ்வல் உள்ளுக்குள்ள ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எனக்கு ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு டேட்டா கோலன் எனி அப்படின்னே வச்சுக்கிடுவோம். ஓகே, இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சும்மா விட்டுறலாம். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் கொடுத்துருக்குறேன். ஓகே, ஸோ இதில் போயிட்டு ஈவென்ட் எமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாக் கொடுத்து இந்த டேட்டாவில் என்ன வந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன், லாக் பண்ணி காமிச்சிடறேன். அப்போ ஹெடர் காம்பனண்ட்ல ஆன் இனிட்லேயே நான் இதை பண்ணியிருக்கிறதுனால என்னோட அப்ளிகேஷன் லோட் ஆகும்போதே என்ன பண்ணிடும்னா அந்த ஈவெண்ட் எமிட்டரை அது லிசன் பண்ணி வச்சிரும். இந்த பேராம்ஸ் லிசன் பண்ணி வச்சது பார்த்தீங்களா, அது மாதிரி என்ன பண்ணிடும், இந்த ஹெடர் காம்பனண்ட்ல இருக்கிறதுனால என்னோட அப்ளிகேஷன் லோட் ஆகும்போதே இந்த ஈவெண்ட் எமிட்டரை இந்த ஹெடர் காம்பனண்ட் லிசன் பண்ணிச்சு. இதுக்கு மேலே எப்பெல்லாம் இந்த அப்டேட் கார்ட் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட் எமிட்டரை நீங்க த்ரூ அவுட் அப்ளிகேஷன்ல இருந்து எங்க இருந்து எமிட் பண்ணாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த மெத்தட் என்ன ஆயிடும், கால் ஆயிடும். அதான் ஒரு அப்சர்வருக்குள்ள இருந்து ஒரு டேட்டா நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த அப்சர்வர்ல இருக்கிற ஆன் நெக்ஸ்ட் மெத்தட் என்ன ஆயிடும், உங்களுக்கு கால் ஆயிடும். ஓகே, ஸோ தட் எந்த டேட்டா நீங்க மாத்தினீங்களோ அந்த டேட்டா எனக்கு இந்த பேராமீட்டர்ல கிடைச்சிருந்தது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த டேட்டா தான் வாங்கி நான் என்ன பண்ணியிருக்கேன், லாக் பண்ணியிருக்கேன். ரைட், ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஈவெண்ட்டை எமிட் பண்ணி விட போறோம். எப்போ ஈவெண்ட் எமிட் பண்ணணும், இந்த ஆட் டு கார்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது. இது என்ன காம்பனன்ட், லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காம்பனன்ட். ஓகே, ஸோ இங்கே வாங்க, இது வரைக்கும் அந்த பட்டன். ஓகே, இந்த பட்டன்ல போயிட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு கிளிக் ஈவெண்ட் ஒன்று எழுதிக்கோங்க. கிளிக் ஈவெண்ட்ல போயிட்டு ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஒன்று எழுதிக்கோங்க. இப்போதைக்கு ஆர்குமெண்ட் எதுவும் பாஸ் பண்ண வேண்டாம், அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ உள்ளுக்குள்ள வந்துட்டு கார்ட்ல ஆட் பண்ண போறோம். ஸோ ஆட் டு கார்ட்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு ப்ராடக்ட் சர்வீஸ் மேலே என்ன பண்ணியாச்சு, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் பண்ணியாச்சு. அப்படின்னால நான் திஸ் டாட் pddcr டாட் த அப்டேட் கார்ட் ஈவெண்ட் எமிட்டரோட இன்ஸ்டன்ஸ் எதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், நம்ம அப்டேட் கார்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியில் தானே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அப்டேட் கார்ட் டாட் ஈவெண்ட் எப்படி எமிட் பண்ணுவீங்க சொல்லுங்க, எப்படி எமிட் பண்ணணும், கஸ்டம் ஈவெண்ட் எமிட் பண்றதுக்கு ஈவெண்ட் எமிட்டர் இன்ஸ்டன்ஸ்குள்ள இருக்கிற மெத்தட் நேம் என்ன, எமிட். ஸோ இதுதானே ஈவெண்ட் எமிட்டரோட இன்ஸ்டன்ஸ். ஓகே, அப்போ இந்த ஈவெண்ட் எமிட்டரோட இன்ஸ்டன்ஸ் டாட் த மெத்தட் நேம் என்ன, எமிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, 1-2 பேர் தான் ஆன்சர் பண்றீங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஈவெண்ட் எமிட் பண்ணும்போது ஒரு டேட்டாவோட எமிட் பண்ண நினைச்சிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள ஆர்குமெண்ட் என்ன பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சப்போஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல டெஸ்ட்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன நடக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து இந்த பட்டனை எனக்கு கிளிக் பண்ண அப்படின்னு எனக்கு இந்த ஈவெண்ட் என்ன ஆக போகுது, எமிட் ஆக போகுது. இந்த ஈவெண்ட் ஆல்ரெடி நம்ம ஹெடர் காமெண்ட்ல என்ன பண்ணி வச்சுட்டோம், லிசன் பண்ணி வச்சுட்டோம். அப்போ அங்கே என்ன எமிட் பண்ணீங்களோ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த அப்சர்வபிள்குள்ள இருக்கிற ஆன் நெக்ஸ்ட் மெத்தட் என்ன ஆகும், கால் ஆகும். சப்போஸ் ஒரு டேட்டாவோட எமிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா எனக்கு இப்போ இந்த டேட்டாங்கிற பேராமீட்டர் என்ன ஆயிருப்போது, கிடைச்சிட்டு போகுது. அதானே இந்த சக்சஸ் டேட்டா ஆன் நெக்ஸ்ட்டுக்குள்ள இருக்கிற அந்த பேராமீட்டர் தானே கிடைச்சிட்டு வரும். ஓகே, ஸோ பாருங்க இந்த ஈவெண்ட் எமிட்டட் இந்த டேட்டா டெஸ்ட்டுங்கிறது வருதா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ ஃபைல்ல போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு Ctrl+Shift+I கொடுத்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு நான் போய் ஆட் டு கார்ட் சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்றேன். என்ன வந்துருச்சு, ஈவெண்ட் எமிட்டட் டெஸ்ட். கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஈவெண்ட் எமிட்டட் டெஸ்ட்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, ஒவ்வொரு வாட்டியும் கிளிக் பண்ணும்போது கிடைச்சிட்டே இருக்கு. ஓகேவா, பட் நமக்கு இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் என்ன பண்ண வேண்டாம், பாஸ் பண்ண வேண்டாம். அந்த கவுண்ட் மட்டும் என்ன பண்ணா போதும்னு சொல்லிட்டு பார்த்தோம், மாத்தினா போதும்னு சொல்லி பார்த்தோம். அதனால நான் என்ன பண்ண போறது இல்லை அப்படின்னா இங்க இருந்து நான் டேட்டாவெல்லாம் அனுப்பிச்சு விட போறது இல்லை, ஜஸ்ட் எம்டியா விட்டுக்கிறேன். நீங்களும் இது என்ன மாத்திக்கலாம் சொல்லிட்டீங்கன்னா ஆப்ஷனல் பேராமீட்டரா மாத்திக்கலாம். இது எப்படி ஆப்ஷனலா மாத்துவீங்க, ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் மார்க். ஓகே, அப்ப இதுக்குள்ள நான் என்ன பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற கார்ட் கவுண்ட் என்ன பண்ணா போதும், இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணா போதும். என்ன, திஸ் கார்ட் கவுண்ட் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஃபைல் போயிட்டு சேவ் ஆட் பண்ணிட்டு இன்னும் நம்ம டிபிலலாம் ஆட் பண்ணல, ஜஸ்ட் இங்க பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு இங்க வேல்யூ மாறுதா அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, இங்க இருந்து நான் ஆட் கார்ட் பட்டனை கிளிக் பண்றேன், 1 ஆயிடுச்சு, 2 ஆயிடுச்சு. நீங்க ஈவன் எத்தனை டைம் பட்டனை கிளிக் பண்ணியிருந்தாலும் கார்ட் ஐட்டம்ஸ் ஆகிட்டே இருக்காது, ஆட் ஆகிட்டே இருக்கு. பட் நம்ம புல்லட் ப்ரூஃபா டேட்டா பேஸ்ல ஆட் பண்ணி எடுத்துட்டு வரோமான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. இதனால என்ன ஆகும் சொல்லிட்டீங்கன்னா பேஜை ரீட் அவுட் பண்ணீங்கன்னா மறுபடியும் 0 போயிட்டு வருது. பட் ரியல் டைம்ல அப்படி போகலாமா, போகக்கூடாது. இதை கிளிக் பண்ணி இந்த ப்ராடக்டை டேட்டா பேஸ்ல போயிட்டு ஆட் பண்ணி இவர் ப்ராடக்ட் வந்து டேட்டா பேஸ்ல ஆட் பண்ணிட்டாரு, இப்போ இவரோட ஒரிஜினல் கவுண்டை எடுத்துட்டு வாங்க
அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் ஹெட்டர் காமெண்ட்ல கொடுத்து இந்த ஹெட்டர் காமெண்ட் ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சு அங்கிருந்து தான் டேட்டா என்ன பண்ணணும் எடுத்துட்டு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா பேஜை ரீலோட் பண்ணோம்னா எல்லாமே என்ன ஆயிடும் இன்சிலைஸ் ஆயிடும் 0ன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா கார்ட்ல ப்ராடக்டை ஆட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஏபி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருக்கும். ஓகே, ஸோ ஆட் டு கார்ட்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன மெத்தட் போஸ்ட் மெத்தட். என் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆட் டு கார்ட். என்னெல்லாம் நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் பாடியில 2 கீ வந்து பாஸ் பண்ணணும். ஒன்று கார்ட் பிடிடி ஐடி, நீங்க ப்ராடக்டோட ஐடி இந்த இடத்துல என்ன ப்ராடக்ட் மேல வச்சு ஆட் டு கார்ட்னு சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ப்ராடக்ட்னு ஒரு யூனிக் ஐடி இருக்கும்ல, அந்த ஐடி என்ன பண்ணணும் பாஸ் பண்ணணும். இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ், கார்ட்டோட ப்ராடக்ட் ப்ரைஸ் ரெண்டுமே நம்பராக தான் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதை நீங்க பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக இன்டர்செப்டர்ஸ் என்ன பண்ணிடும் இதை உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ அப்போ இந்த ரெக்வஸ்ட் இப்போ நம்ம பண்ண போறோம், நம்ம கார்ட்ல போயிட்டு ஆட் பண்ண போறோம். இது வரைக்கும் என்னோட கார்ட்ல ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது, அதுக்கு கீ எல்லாம் அனுப்பிச்சுட்டு தான் பண்ணணும். ஓகே ரைட், அது அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போ போயிட்டு நான் ஆட் பண்ண போறேன். எப்போ ஆட் பண்ணணும், நம்ம லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த மெத்தட் தானே கால் ஆகுது. அப்போ இங்கேருந்து தான் நம்ம என்ன பண்ணணும் அந்த ஏபிஐ காலை கொடுத்து விடணும். ஓகே, அப்போ இந்த ஏபிஐ காலை ஜென்ரேட் பண்ண முடியும்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் சர்வீஸ்ல நம்ம எழுதியிருக்கணும். ஓகே, ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆட் டு மை கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். ஸோ ரிட்டர்ன் திஸ் டாட் http டாட் என்ன மெத்தட் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தட். ஸோ போஸ்ட் மெத்தட் அப்படின்னா எத்தனை ஆர்குமெண்ட் இருக்குன்னு சொல்லி பேசணும், 2 ஆர்குமெண்ட் இருக்கணும். ஓகே, நான் அந்த பார்த்த காப்பி பண்ணிட்டு என் பாயிண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிற போறேன். ஸோ ஜஸ்ட் இதை அப்படியே மாத்திக்கிறேன். போயிட்டு ஆட் டு கார்ட் அப்படிங்கிறது தான் நம்மளோட URL பாத். ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு டம்மி ஆப்ஜெக்டை கொடுத்துக்கிறேன். இதோட எக்ஸ்பெக்டட் டேட்டா ரிசல்ட்ஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னா 200 இந்த கார்ட் ஐட்டம் ஆடர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கு தான் வரப்போகுது. ஓகே, அப்போ ஜென்ரிக் மெத்தட்ல போயிட்டு எனக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத இடத்துல சொல்லிக்கிறேன் ஸ்ட்ரிங். ஓகே ரைட், அப்போ இந்த ஆட் டு கார்ட் அப்படிங்கிற இந்த மெத்தட் தான் நம்ம கால் பண்ண போறோம். எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க இருந்து ஒருத்தர் எப்போ ஆட் டு கார்ட் சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ணிட்டாரு. ஓகே, ஸோ நம்ம 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும்னு சொல்லி பேசணும்ல, அப்போ எனக்கு தேவைப்படுற இந்த 2 ஆர்குமெண்ட்டை இந்த மெத்தட்ல இருந்து எடுத்து தான் என்ன பண்ண முடியும், நான் அந்த பக்கம் அனுப்பிச்சு விட முடியும். அப்போ எனக்கு தேவையான அந்த 2 வேல்யூஸை இந்த பட்டனை கிளிக் பண்ணும் போதே நான் அந்த மெத்தட்க்கு ஆர்குமெண்ட் என்ன பண்ணிக்கிற போறேன் பாஸ் பண்ணிக்கிற போறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன, இந்த ப்ராடக்டோட ஐடி. ஓகே, ப்ராடக்டோட ஐடி எதில் கிடைச்சிட்டு வரும், ஆல்ரெடி நம்மளுக்கு பிடிடின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட்ல தான் அந்த ஐட்ரேட் ஆகிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்மளுக்கு இதில் ஒரு ஆப்ஜெக்டாக கிடைச்சிட்டு வருது. அப்போ பிடிடிங்கிற அந்த ஆப்ஜெக்ட் டாட் அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படிங்கிற இந்த கீ. ஓகே, இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இது நீங்க லாக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி லாக்ல தான் இருக்கு. வேணா நானே காமிக்கிறேன் பாருங்க. போயணும் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதுதானே கிடைச்சிட்டு வருது, இந்த சக்சஸ் டேட்டா ஒவ்வொன்றுல என்ன இருக்கு அண்டர்ஸ்கோர் ஐடின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்டோட ஐடி இங்க இருக்கு. ஓகே, அப்போ இந்த ஆப்ஜெக்ட் தான் பிடிடி அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட அண்டர்ஸ்கோர் ஐடியில தான் என்ன இருக்கு ப்ராடக்டோட ஐடி இருக்கு. அதனால தான் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டீங்கன்னா பிடிடி டாட் அண்டர்ஸ்கோர் ஐடின்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். கமா சேம் பிடிடிங்கிற ஆப்ஜெக்ட் டாட் என்ன வேல்யூ பிரைஸ். ஸோ இது இருக்கு பிடிடி பிரைஸ். அப்போ இந்த மெத்தடை கால் பண்ணும்போது 2 ஆர்குமெண்டோட கால் பண்றீங்கல்ல, அப்போ 2 பேராமீட்டர்ஸ் என்ன பண்ணணும் ரிசீவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பிடிடி ஐடி கோலன் டைப் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்பரா இருக்க போகுது. ஆமா, நெக்ஸ்ட் பிடிடி பிரைஸ் கோலன் அதுவும் டைப் என்னவா இருக்க போகுது நம்பரா இருக்க போகுது. இப்போ இந்த மெத்தட்குள்ள இருந்து நான் ப்ராடக்ட் சர்வீஸ்க்குள்ள இருக்கிற அந்த ஏபிஐ மெத்தட் என்ன பண்ண போறேன் கால் பண்ண போறேன். ஸோ திஸ் டாட் பிடிடிசிஆர் டாட் ஆட் டு மை கார்ட் அப்படிங்கிற மெத்தட். இந்த மெத்தட்ல உங்க கையில இருக்கிற 2 பேராமீட்டர் அப்படியே என்ன பண்ணிடுங்க பாஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ பிடிடி ஐடிங்கிற இந்த பேராமீட்டர் கமா பிடிடி பிரைஸ் அப்படிங்கிற இந்த பேராமீட்டர். அப்போ இந்த மெத்தடை கால் பண்ணும்போது நீங்க 2 பேராமீட்டர் பாஸ் பண்றீங்களா, அப்போ 2 ஆர்குமெண்ட் வந்து என்ன பண்ணணும் ரிசீவ் பண்ணணும் சிஷ்வத். ஸோ ஒன்று பிடிடி ஐடி கோலன் டைப் என்னவா தான் வரப்போகுது நம்மளுக்கு நம்பராக தான் வரப்போகுது. பிடிடி பிரைஸ் கோலன் டைப் என்னவா தான் இருக்குது நம்பர் தான் வரப்போகுது. இப்போ இந்த ஆப்ஜெக்ட்குள்ள அவங்க என்னென்ன கீஸ்ல என்ன கேட்டாங்களோ அதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்க கார்ட் பிடிடி பிரைஸ் அப்படிங்கிறதுல ஓகே கார்ட் பிடிடி பிரைஸ் அப்படிங்கிறதுல ஒரு நம்பராகவும் அண்ட் ப்ராடக்ட் கார்ட் பிடிடி பிரைஸ்ல ப்ராடக்டோட பிரைஸ் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த கீழே தான் நீங்க என்ன பண்ணணும் இந்த கார்ட் பிடிடி ஐடிங்கிறது தான் ப்ராடக்டோட ஐடியை நீங்க என்ன பண்ணணும்
அனுப்பிச்சுடணும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ல கார்ட் பிடிடி ஐடி அப்படிங்கிற கீழே நம்ம கிட்ட ப்ராடக்ட் ஐடி எதில் ஸ்டோர் ஆயிருக்கு, பிடிடி ஐடியில் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இந்த பிடிடி ஐடியை பாஸ் பண்ணிக்கிறேன். கமா நெக்ஸ்ட் ப்ராடக்டோட பிரைஸ் என்ன நேம்ல கேட்டிருக்காங்க, கார்ட் பிடிடி பிரைஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கீழே நம்ம கையில் இருக்கிற ப்ராடக்டோட ப்ரைஸ், அவ்வளோதான். இப்போ இதை அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா போஸ்ட் காலில் போயிட்டு கார்ட்டில் போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, ஒரு ஸ்ட்ரீம் கிடைக்க போகுது. ஓகே ரைட். இப்போ பேக் டு நம்மளோட லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்தோம் அப்படின்னா நான் அந்த மெத்தடை கால் பண்ண போகிறேன். ஓகே அதுதான் இங்கே கால் பண்ணியிருக்கிறோம். இதுலேருந்து என்ன வரும், நம்மளுக்கு ஒரு அப்சர்வபிள் வரும். அந்த அப்சர்வ் நம்ம அப்சர்வ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கோலன் வர்ற சக்ஸஸ் டேட்டா டைப் என்னவா இருக்க போகுது, ஸ்ட்ரிங்காக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே ஸோ அது என்ன அப்படிங்கிறத சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் ஏதாவது எரர் வந்தது அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணணும். ஓகே ரைட். இப்போ நம்ம இந்த ஈவெண்ட் எமிட்டர் எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, எப்போ பண்ணணும், ஏபிஐ கால் முன்னாடி பண்ணிடலாமா, இல்லாட்டி ஏபிஐ கால் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கு அப்புறம் பண்ணணுமா? இந்த ஈவெண்ட் எமிட்டர் எப்போ பண்ணணும், எப்போ எமிட் பண்ணணும்? ஏபிஐ கால் முன்னாடியே இப்போ இருக்கிற மாதிரி பண்ணிடலாமா, இல்லாட்டி ஏபிஐ கால் போய் சக்ஸஸ் டேட்டா வந்ததுக்கு அப்புறம் பண்ணணுமா? சக்ஸஸ் டேட்டா வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணணும். ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் கார்ட்ல ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்காரு, இப்போ போய் உங்க கார்ட் நம்பர் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், நம்ம ஹெடர் காமெண்ட் சொல்லணும். நீங்க வரதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, இதுவும் கால் ஆகும். அசைன்மென்ட்ஸ் அப்படின்னால அதுவும் கால் ஆக ஆரம்பிச்சிடும். சப்போஸ் இதோட டேட்டா ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆட் பண்றதுக்கு முன்னாடி என்ன கவுண்ட் இருந்ததோ அந்த கவுண்ட் எடுத்து வந்துடும். ஓகே அப்போ நம்ம எப்போ கவுண்ட் எடுக்க சொல்லணும் அப்படின்னா, இவர் ஆட் பண்ணிட்டாரு இவர் டேட்டா பேஸ்ல, இப்போ போய் கவுண்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ரைட். அப்போ இந்த மெத்தட் நான் எங்க கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சக்சஸ் டேட்டா இதுல தான் என்ன பண்ணணும், நீங்க ஆட் பண்ணணும். இப்போ என்ன நடக்கணும் அப்படின்னா, ஏபிஐ கால் போய் அங்க இன்சர்ட் ஆகி கார்ட் ஐட்டம் ஆடர் சக்சஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்க கொடுக்க நோட்டிஃபிகேஷன் எங்க கொடுக்க போறேன், ஹெடர் காமெண்ட்க்கு கொடுக்க போறேன். ஓகே ஸோ ஃபைல் போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, இப்போ கார்ட்ல நம்மளுக்கு ஆட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இதை யூசர்ஸ் நம்ம காமிக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஒரு மெசேஜ் ஒன்று வச்சுக்கலாம். ஓகே ஸோ மெசேஜ் கோலன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு எனக்கு ஆட் ஆச்சு அப்படின்னா எனக்கு அங்கேருந்து வர டேட்டா என்ன பண்ணிடுறேன், இதில் காமிச்சிடுறேன். this dot message equal to டேட்டான்னு சொல்லிட்டு சப்போஸ் ஏதாவது எரர் வந்தது அப்படின்னா கூட யூசர்ஸ்க்கு ஏதோ காமிக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஸ்டார்ட் மெசேஜ் ஈக்குவல் டு சம்திங் வென்ட் ராங். ஓகேவா? இப்போ இந்த மெசேஜை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா பைண்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேராகிராஃப் கொடுத்து மெசேஜ் ஓகேவா ரைட். ஸோ பார்ப்போம் கார்ட்டில் ஆட் ஆகுதா, நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் போயிட்டு இப்போ கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வரைக்கும் 0ன்னு சொல்லிட்டு தான் இருக்கு. நான் ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை இங்கேருந்து நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கார்ட்டில் ஆட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கிடைச்சிச்சு கார்ட் ஐட்டம் ஆட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. பட் இங்கே ஒன்று வந்துருச்சு. இந்த ஒன் டேட்டா பேஸ்லேருந்து எடுத்து வந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம தான் 0 என்ன பண்ணியிருந்தோம், ப்ளஸ் பண்ணி விட்டுருந்தோம். அப்படி தானே? பாருங்க ஹெடர் காம்பனன்ட்ல ஆல்ரெடி என்ன இருக்கோ அந்த டேட்டா எமிட் ஆட உடனே என்ன பண்ணிட்டுறோம், ப்ளஸ் பண்ணி விட்டுருக்கோம். ஓகே ஸோ இது கரெக்டானு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இது கரெக்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா பேஜை ரீட் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க போயிட்டு. ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா புல்லட் ப்ரூஃபா யார் லாகின் பண்ணியிருக்காங்களோ அவங்க அக்கௌண்ட்ல எத்தனை கார்ட் ஐட்டம்ஸ் இருக்கோ அந்த அக்கௌண்ட் தான் என்ன பண்ணணும், நம்ம எடுத்துட்டு வரணும். ஸோ அதை எடுத்துட்டு வர்றதுக்கு நம்ம கிட்ட இன்னொரு ஏபிஐ இருக்கு. ஓகே இது இருக்கா கார்ட் கவுட்னு சொல்லிட்டு. ஸோ ரெக்வஸ்ட் கொடுத்து டேட்டா எடுத்து தான் வர போகிறோம். அப்போ அது என்ன மெத்தடாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் அ கெட் மெத்தட். ஓகே வாட்ஸ் த எண்ட் பாயிண்ட், கார்ட் கவுட்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஆர்குமெண்ட்ஸ் அனுப்பணும்னு சொல்லிக்கிறீங்கன்னா எதுவுமே அனுப்ப தேவையில்லை. அந்த இன்டர்செப்டார்ஸ் இந்த கீ என்ன பண்ணிடும், அனுப்பிச்சிட்ரும். அப்போ இந்த கீழ இருந்து யார் லாகின் பண்ணி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பேக் அண்ட் ஏபிஐ டெவலப்பருக்கு தெரியும். அவர் டேட்டா பேஸ்ல இருந்து எத்தனை கவுண்ட் இருக்கோ அந்த கவுண்ட் என்ன பண்ணிட போறாரு,
அனுப்பிச்சு விட்ற போறாரு. ஓகே, அப்ப இது நம்ம கால் மட்டும் பண்ணி விட்டா போதும். அப்ப அதை கால் பண்றதுக்கு ப்ராடக்ட் ரிலேட்டட் திங்ஸ் அப்படின்னால ப்ராடக்ட் சர்வீஸ்ல போயிட்டு ஒரு மெத்தட் எழுதணும். என்னது? get my cart count of அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, so once again return this dot http dot what is the method get அப்படிங்கிற மெத்தட். எனக்கு அங்க இருந்து என்ன வரப்போகுது அப்படின்னா ஒரு நம்பர் தான் வரப்போகுது. எதுவுமே இல்லைன்னா கூட 0 தான் வரும். இருந்துச்சுன்னா என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் வரப்போகுது. ஓகே, ஸோ இந்த பாத்தை காப்பி பண்ணிட்டு எண்ட் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன எண்ட் பாயிண்ட் சொல்லி பார்த்தோம்? கார்ட் கவுண்ட். ஓகே, ஸோ கெட் மெத்தட் அப்படின்னா ஒரு ஆர்குமெண்ட் இருந்தாலே போதும் தான். அப்போ இந்த கெட் மை கார்ட் கவுண்ட் அப்படிங்கிற மெத்தடை நான் கால் பண்ணணும். எங்க கால் பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா ஹெடர் காம்பனன்ட்ல. ஓகே, நான் அதை என்ன பண்ணிக்கிறேன், தனியா ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன். ஈவன் இதுக்குள்ள கூட எழுதலாம். நான் என்ன பண்றேன், தனியா எழுதுறேன் சம் பர்பஸ்க்காக. ஏன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அப்போ இந்த இடத்துல போயிட்டு கெட் கார்ட் கவுண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட், அந்த மெத்தட்குள்ள இருந்து திஸ் டாட் ptsr டாட் கெட் மை கார்ட் கவுண்ட் அப்படிங்கிற இந்த மெத்தட், இது ஒரு அப்சர்வபிள் கொடுக்க போகுது. அப்படிங்கனால டாட் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்சர்வர் நெக்ஸ்ட் குள்ள போயிட்டு எனக்கு அங்கிருந்து ஒரு டேட்டா வரப்போகுது. அந்த டைப் என்னவா இருக்க போகுது, நம்பரா தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அங்கிருந்து என்ன நம்பர் வந்துச்சோ அதை நீங்க எதில் அசைன் பண்ணிடலாம், இந்த கார்ட் கவுண்ட்ல அசைன் பண்ணிடலாம். அப்படிதானே? ஓகே, அப்போ ஜஸ்ட் இதுக்குள்ள போயிட்டு திஸ் டாட் கார்ட் கவுண்ட் ஈக்குவல் டு எனக்கு அங்கிருந்து என்ன வந்திருக்கோ அந்த மெத்தட். இப்போ இந்த கார்ட் கவுண்ட் அப்படிங்கிற மெத்தடை நீங்க கால் பண்ணி விடணும். என்ன காம்பனன்ட்ல? ஹெடர் காம்பனன்ட்ல. எங்கெல்லாம் கால் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலி நீங்க ரெண்டு சினாரியில வந்து இதை கால் பண்ணணும். ஒன்று ஹெடர் காம்பனன்ட் லோட் ஆகும்போதே என்ன பண்ணிடணும், கால் பண்ணிடணும். இன்னொன்று என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா எப்பெல்லாம் இந்த அப்டேட் கார்ட்டுங்கிற இந்த அப்சர்வபிள் வந்து எமிட் ஆகுதோ, நீங்க டிசைன் பண்ணியிருக்கீங்கல்ல, இதுக்குள்ளெல்லாம் ஒரு வாட்டி என்ன பண்ணணும், நீங்க கால் பண்ணி விடணும். அதுக்காக தான் இந்த மெத்தடை நான் தனியாக எழுதுறேன். எத்தனை டைம்னாலும் என்ன பண்ணிக்க முடியும், நான் ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அப்போ எப்பெல்லாம் ஆட் டு கார்ட்னு சொல்லிட்டு ஒருத்தர் பட்டனை கிளிக் பண்ணி அந்த ஏபிஐ கால் போய் அங்கேருந்து ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் எமிட் பண்ணி விட்டீங்களோ அப்போல்லாம் அந்த இடத்துல இன்னொரு ஏபி என்ன பண்ணணும், அனுப்பிச்சு விடணும். அதுக்காக தான் இந்த மெத்தட். ஸோ திஸ் டாட் கெட் கார்ட் கவுண்ட் ஆஃப் அப்படிங்கிற இந்த மெத்தட். ஓகே, இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது எப்போ மட்டும்தான் ஒர்க் ஆகும் சொல்லிங்கன்னா எப்போ ஆட் டு கார்ட்னு சொல்லிட்டு பட்டன் ஒருத்தர் கிளிக் பண்ணுறாரோ அப்போ தான் ஒர்க் ஆகும். பட் ஒருத்தர் கிளிக் பண்ணாமையே ஆல்ரெடி அவர் வந்து நேற்று 4 ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு போயிருக்காரு, இன்னைக்கு லாகின் பண்ணி வந்தார் அப்படின்னா அவருக்கு என்ன காமிக்கணும், நம்ம 4 ப்ராடக்ட்ஸ் எடுத்து நம்ம காமிக்கணும்ல. ஸோ அதுக்கு இந்த என்ஜானி நீட்ல பை டிஃபால்ட்டாகவே நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு டைம் அதை நான் கால் பண்ணி விட்டுறேன். என்னது, திஸ் டாட் கார்ட் கவுண்ட். கார்ட் கவுண்ட் கிடையாது, கெட் கார்ட் கவுண்ட். ஓகேவா? ஸோ இது அஸ்யூஷுவல் ஹெடர் காம்பனன்ட் லோட் ஆகும்போது அவரோட அக்கௌண்ட்ல எத்தனை கார்ட் கவுண்ட் இருக்கோ அதை எடுத்து காமிச்சிட போகுது. அதுக்கப்புறமா எப்பெல்லாம் ஒருத்தர் ஆட் டு கார்ட் சொல்லிட்டு ஒருத்தர் ப்ராடக்ட் ஆட் பண்ணாரோ அப்போ இந்த மெத்தட் என்ன ஆக போகுது, உங்களுக்கு ட்ரிகர் ஆக போகுது. ஓகே, இப்போ நம்ம ப்ரௌசரை லோட் பண்ணாலே ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம்ல, அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும், நம்மளுக்கு 1ன்னு சொல்லிட்டு வரணும். ஸோ வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். ஸோ ஃபைல் போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஓகே, இந்த ஏபிஐ எல்லாம் போதா வருதா அப்படின்லாம் பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த நெட்வொர்க் டேப் என்ன பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் இன்னொரு ப்ராடக்ட் ஆட் பண்ண போறேன். இப்போ நான் ஆட் டு கார்ட்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா ஆக்சுவலி நமக்கு எத்தனை ஏபிஐ கால் ஆகும், எத்தனை ஏபிஐ, 2 ஏபிஐ கால் ஆகும். ஒன்று என்ன, கார்ட்ல ஆட் பண்றது, ஆட் பண்ணி சக்சஸ் ஆயிடுச்சு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஏபிஐ என்ன ஆகும், கால் ஆகும். எதுக்கு, கார்ட் கவுண்டை கெட் பண்றது. ஸோ பாருங்க, நான் இதில் போயிட்டு ஆட் டு கார்ட்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்றேன். ஆல்ரெடி 1 இருக்கு. நான் போயிட்டு ஆட் டு கார்ட்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா 2 ஏபிஐ என்ன இருக்கு, கால. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது வந்தது. அதனாலதான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல எழுதியிருந்தோம். இதை இங்க எழுதிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த டைம் என்ன ஆயிருக்கும், 2 ரெக்வஸ்ட் போகும். இது அசைன்மென்ட்ஸ் அப்படின்னால எது சீக்கிரம் எக்ஸிட் ஆகி முடிஞ்சதோ அங்கிருந்து என்ன வந்துடும், உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும். பாத்தீங்கன்னா இங்கே தெரியுது பாருங்க, டைம் எவ்வளவு எடுத்துக்குன்னு சொல்லி பாருங்க. 264 மில்லி செகண்ட்ஸ் தான் எடுத்துருக்கு. விச் மீன்ஸ் ஒரு செகண்ட்ங்கிறது 1000 மில்லி செகண்ட்ஸ். அப்போ இது என்ன, ஒரு 1/4 செகண்ட் தான். இப்படிங்கிறதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, போயிட்டு ரெஸ்பான்ஸை எட்டு வந்துருச்சு. அப்ப நீங்க இது ரெண்டையும் ஒன்னா அனுப்பிச்சிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுதான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், இதுதான் கிடைச்சிருக்கும். அப்ப நீங்க ஆட் பண்றதுக்கு முன்னாடி 1 தான் இருந்திருக்கும், 1 தான் எடுத்து வந்துருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எங்கேயாவது லோக்கல்ல ஸ்டோர் பண்ணி டேட்டா எடுத்து வரோமான்னு சொல்லிக்கிறீங்கன்னா கிடையாது. ஈவன் நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணா கூட எனக்கு இந்த இடத்துல என்ன வந்துருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா 2ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஏன்னா புல்லட் ப்ரூஃபா நம்ம எங்க இருந்து தான் எடுத்துட்டு வரோம், டேட்டா பேஸ்ல இருந்தா நம்ம டேட்டா எடுத்துட்டு வரோம். புரியுதா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லா கார்ட்ல என்ன பண்ணியாச்சு, நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இதெல்லாம் ஓகே தான், பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது.
நம்ம இந்த ஈவெண்ட் எமிட் பண்றதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆக்சுவலி ஈவெண்ட் எமிட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஈவெண்ட் எமிட்டர் நீங்க இங்க இருந்து புல் ஆயிட்டு வருது பாத்தீங்களா? இந்த பேக்கேஜ்ல இருந்து இதோட வெயிட் வந்து ஆக்சுவலி ரொம்ப அதிகம். ஓகேவா? இந்த ஈவெண்ட் எமிட்டர் நீங்க வந்து எப்பதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நான் ஒரு கஸ்டம் ஈவெண்ட் பைண்டிங் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா மட்டும்தான் நீங்க என்ன யூஸ் பண்ணணும். இந்த ஈவெண்ட் எமிட்டர், ஏன்னா இந்த ஈவெண்ட் எமிட்டருக்குள்ள அந்த கோடெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கும். இந்த கஸ்டம் ஈவெண்ட் பைண்டிங் என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு பேராந்திஸ்குள்ள அப்டேட் கார்டுன்னு சொல்லி போட்டு அதை எமிட் பண்ணா கூட என்ன ஆகும்? எனக்கு அது எமிட் ஆகும். அப்படித்தானே இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். ஆன் மை பட்டன் கிளிக் சொல்லிட்டு ஒரு கஸ்டம் ஈவெண்ட் பைண்டிங் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா மட்டும் என்ன பண்ணுங்க? இந்த ஈவெண்ட் எமிட்டரை யூஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி ஜஸ்ட் நான் நோட்டிபிகேஷன் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆங்குலர்ல, ஓகே, ஆங்குலர்ல ஆக்சுவலி அது RxJS சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ RxJS அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ரியாக்டிவ் எக்ஸ்டென்சிவ் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வந்து அப்படியே ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸா நீங்க சுத்தி வளைச்சு எழுதுற கோட் எல்லாத்தையுமே இந்த இடத்துல ஈஸியா உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஈவன் இந்த அப்சர்வபிள் கூட நமக்கு எங்க இருந்து தான் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த RxJS சப்ஜெக்ட்ல இருந்து தான் வருது. இந்த RxJS அப்படிங்கிறது முன்னாடி வந்து இன்பில்ட்டா ஆங்குலர்லயே என்ன வராது அப்படின்னு சொல்லிட்டீங்க, RxJS சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வராது. இது வேணும் அப்படின்னா நம்ம தான் என்ன பண்ணணும்? இன்ஸ்டால் பண்ணணும். பட் ஆங்குலர் வெர்ஷன் 10 அண்ட் அபோவ்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆங்குலர் இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு இன்பில்ட்டாவே இந்த நோட் மாடியூல்ஸ்க்குள்ள RxJS அப்படிங்கிறது வந்துடும். இருக்கா? ஓகே, அப்ப இது இன்பில்ட்டாவே ஆங்குலர் என்ன பண்ணிட்டாங்க? உங்களுக்கு கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, இது நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, இது ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனுக்கு இது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன பண்ணிட்டாங்க? உள்ளுக்குள்ள கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்க இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே எடுத்து என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அதான் ஒன்று யூஸ் பண்ண போறோம். ஸோ ஜஸ்ட் நான் அந்த இடத்துல ஒரு நோட்டிபிகேஷன் மட்டும் நான் ட்ரிகர் பண்ணா போதும். நான் கஸ்டம் ஈவெண்ட் பைண்டிங்லாம் அந்த இடத்துல பண்ண போறது இல்லை. அப்படிதானே? எங்கேயா நம்ம அப்டேட் கார்ட் ஆஃப் சொல்லிட்டு ஈவெண்ட் பைண்டிங் பண்ணிருக்கோமா? கிடையாது. நான் ஒரு இடத்துல எமிட் பண்ணணும், இன்னொரு இடத்துல லிசன் பண்ண நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இந்த ஈவெண்ட் எமிட்டர் யூஸ் பண்ணாதீங்க. கஸ்டம் ஈவெண்ட் பைண்டிங் மட்டும் இந்த ஈவெண்ட் எமிட்டர் யூஸ் பண்ணுங்க. அப்போ அதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டீங்கன்னா RxJS-க்குள்ள இருக்கிற இந்த சப்ஜெக்ட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதே மாதிரியே இன்னொன்று இருக்கு. என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா பிஹேவியர் சப்ஜெக்ட் சொல்லிட்டு இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகேவா? ரைட். ஸோ இந்த சப்ஜெக்ட் அண்ட் பிஹேவியர் சப்ஜெக்ட் இந்த ரெண்டும் ஆல்மோஸ்ட் லைக் அப்சர்வ். ரெண்டுமே இப்படிதான் இருக்க போகுது, ஒரு அப்சர்வ் மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, இந்த ரெண்டுக்கு என்ன இது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட. இப்போ ஒரு ஹாஸ்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த ஹாஸ்டல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் செல்போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லயே எங்கேயோ ஒரு இடத்துல என்ன இருக்கும்? ஒரு ஃபோன் இருக்கும். யாருக்காவது ஃபோன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ரூம் நம்பர்ல இருக்கிற பர்சனை வந்து ஒரு மைக்ல என்ன பண்ண போறாங்க? அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இந்த ரூம் நம்பர்ல இந்த பர்சனுக்கு கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அது மாதிரி ஒரு பர்சனுக்கு வந்து ஃபோன் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரூம் நம்பர் 200ல இந்த பர்சனுக்கு வந்து ஃபோன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை ஒருத்தர் அட்டன் பண்ணி மைக்ல என்ன பண்றாரு? அனௌன்ஸ் பண்றாரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, எனக்கு இப்படி ஒரு டேட்டா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன பண்ணும்? இது கொடுக்கும். அந்த அனௌன்ஸ்மெண்ட் அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லா ஃப்ளோருக்குமே என்ன ஆகும்? அது கேட்கும். பட் எல்லாருமே அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. யார் தான் ரியாக்ட் பண்ணுவாங்க? யாருக்கு ஃபோன் வந்ததோ அவர் மட்டும்தான் அப்படியே ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்கி வந்து அந்த ஃபோன் அட்டன் பண்ண வருவார். ஹாஸ்டல்ல இருக்க எல்லாரும் என்ன பண்ணிட மாட்டாங்க? ஃபோன் எடுக்கிறதுக்கு வந்துட மாட்டாங்க. ஓகே, அதே மாதிரி தான் இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு நோட்டீஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா த்ரூஅவுட் த அப்ளிகேஷன் ஃபுல்லா என்ன பண்ண போகுது? அது கொடுக்க போகுது. எனக்கு இப்படி ஒரு டேட்டா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாருமே அதுக்கு ரியாக்ட் பண்ண போறது கிடையாது. பட் ரியாக்ட் பண்ணணும்னாலும் பண்ண முடியும். அப்படிதானே? சப்போஸ் அந்த பர்சன் வந்து குளிச்சிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவாரு? ரூம்ல இருக்க இன்னொருத்தர் வந்து போன் அட்டன் பண்ணிட்டு அவர் குளிச்சிட்டு இருக்காரு, அப்புறமா கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவார். ரைட்? ஸோ எல்லாராலையும் பண்ண முடியும். பட் எல்லாரும் என்ன பண்ண மாட்டாங்க? ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த சப்ஜெக்ட்ல இது எமிட் பண்ற இந்த டேட்டாவை த்ரூஅவுட் த அப்ளிகேஷன்ல யாருனாலும் என்ன பண்ண முடியும்? ரிசீவ் பண்ணிக்கிற முடியும். பட் யாருக்கு வேணுமோ அவங்க மட்டும் தான் என்ன பண்ணிக்கிற போறாங்க? ரிசீவ் பண்ணிக்கிற போறாங்க. ஓகே, ரைட். இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கும் பிஹேவியர் சப்ஜெக்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, சப்ஜெக்டை நீங்க இனிஷியலைஸ் பண்றீங்க. இனிஷியலைஸ் பண்ணிட்டு இதை நீங்க எமிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதான் அந்த RxJS சப்ஜெக்ட். நம்ம ஈவெண்ட் எமிட் பண்றதுக்கு எமிட் சொல்லிட்டு மெத்தட் யூஸ் பண்ணோம்ல, அது மாதிரி இந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற ஒரு டேட்டாவை நான் எமிட் பண்ண நினைச்சோம்னா மெத்தட் இஸ் நெக்ஸ்ட். மெத்தட் நேம் என்ன? நெக்ஸ்ட். இந்த நெக்ஸ்ட் தான் நம்ம அப்சர்வபிள் உள்ள யூஸ் பண்ற இந்த நெக்ஸ்ட். அங்க நெக்ஸ்ட்னா இங்கே நெக்ஸ்ட். அங்க எரர் அப்படின்னா இங்கே என்ன? எரர். புரியுதுல? ஓகே, இதுக்கு முன்னாடி அப்சர்வபிள் வந்து அதுவா டேட்டா கொடுத்தது.
பட் இந்த இடத்துல நம்ம தான் என்ன பண்ண போறோம், என்ன எமிட் பண்ணணும்னு நம்ம தான் சொல்ல போறோம். அப்போ நான் சக்சஸ் டேட்டா எமிட் பண்ண போறோம்னா நெக்ஸ்ட்ங்கிற மெத்தட் வழியா என்ன பண்ணுவேன், எமிட் பண்ணுவேன். அப்போ இது எங்க நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்களோ அங்க நெக்ஸ்ட்ங்கிற மெத்தட் தான் என்ன ஆகும், கால் ஆகும். நான் ஒரு எரர் டேட்டா அனுப்ப போறேன் அப்படின்னா இங்க இடத்துல எரர்ங்கிறத எமிட் பண்ணுவேன். நான் ஒரு கம்ப்ளீட்டட் நோட்டிபிகேஷன் கொடுக்க போறேன்னா இங்க என்ன பண்ணுவேன், நான் கம்ப்ளீட் சொல்லி கொடுப்பேன். அப்ப இதுக்கு ஈக்குவலண்டா இந்த அப்சர்வபிள் நீங்க எங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்களோ நெக்ஸ்ட்னா அங்க நெக்ஸ்ட், எரர்னா எரர், கம்ப்ளீட்னா கம்ப்ளீட், அந்த ரெஸ்பெக்டிவ் மெத்தட்ஸ் என்ன உங்களுக்கு கால் ஆகும். ஓகே ரைட். ஸோ இப்போ இந்த சப்ஜெக்டை நான் எங்கேயுமே லிசன் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. லிசன் பண்றதுக்கு முன்னாடியே நான் வந்து எமிட் பண்ணிட்டேன் அப்படின்னா we are going to lose this data. இந்த டேட்டா நம்மளுக்கு என்ன பண்ணாது, கிடைக்காது. ஒரு லிசனராவது இருந்து நீங்க அதை எமிட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த டேட்டா அந்த லிசன் பண்ற இடத்துல என்ன பண்ணும், கிடைக்கும். அப்படிதானே? இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இந்த குரூப் வந்து ஒரு மாசமா ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களை அதில் ஆட் பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க போட்ட போஸ்ட் டேட்டாலாம் உங்களுக்கு வருமா, வராது. ரைட். அதுக்கப்புறம் நீங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எப்போ டேட்டா அனுப்புறாங்களோ அந்த டேட்டாலாம் உங்களுக்கு என்ன ஆக போகுது, கிடைக்க போகுது. அதே கான்செப்ட் தான். நீங்க லிசன் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு டேட்டா நீங்க எமிட் பண்றீங்க அப்படின்னா அந்த டேட்டா உங்களுக்கு என்ன ஆகாது, கிடைக்காது. ஓகே, ஏன் சொல்ல வரேன்னா பிஹேவியர் சப்ஜெக்ட்ல அதை எடுக்க முடியும், அதுதான் சொல்ல வரேன். ஓகே ரைட். பாருங்க, நான் அந்த இடத்துல லிசன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா எமிட் பண்றேன், இந்த பிங்கிறது எனக்கு கிடைக்காது. பட் ஒன்ஸ் லிசன் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அடுத்து எமிட் பண்ற டேட்டா எல்லாமே எனக்கு இந்த இடத்துல என்ன ஆக போகுது, கிடைச்சிட போகுது. ஓகே, இது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்ல நீங்களா டேட்டா எமிட் பண்ணாத வரைக்கும் அது எந்த டேட்டா என்ன பண்ணாது, எமிட் பண்ணாது. நீங்க எமிட்னு சொன்னாதான், நீங்க இந்த நெக்ஸ்ட்னு சொன்னாதான் அது டேட்டா என்ன பண்ணும், அது எமிட் பண்ணும். பட் பிஹேவியர் சப்ஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சேம் தான், ஒரு ரெண்டு சின்ன டிஃபரன்ஸ் தான். அங்க சப்ஜெக்ட்னா இங்க என்ன யூஸ் பண்றோம், பிஹேவியர் சப்ஜெக்ட். பட் சப்ஜெக்ட் பாருங்க, நான் இனிஷியலைஸ் பண்ணும்போது எந்த டிஃபால்ட் வேல்யூமே என்ன பண்ணல, இனிஷியலைஸ் பண்ணல. பட் பிஹேவியர் சப்ஜெக்டை நீங்க இனிஷியலைஸ் பண்ணும்போது ஒரு டிஃபால்ட் வேல்யூவோட தான் என்ன பண்ணணும், நீங்க இனிஷியலைஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து நீங்களா எமிட் பண்ணாத வரைக்கும் டேட்டா எமிட் பண்ணாதுன்னு சொல்லி தானே பேசணும். நீங்க எப்ப சப்ஜெக்ட் டாட் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இந்த சப்ஜெக்டோட இன்ஸ்டன்ஸ் டாட் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்களோ அப்பதான் டேட்டா என்ன பண்ணும், எமிட் பண்ணும். பட் பிஹேவியர் சப்ஜெக்ட் நீங்க எப்ப இனிஷியலைஸ் பண்றீங்களோ நீங்க எமிட் பண்றதுக்கு முன்னாடியே, ஓகே ஃபர்ஸ்ட் டைமா நீங்க எமிட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த டிஃபால்ட் வேல்யூவோட அதுவே ஒரு டைம் எமிட் பண்ணிடும். அதுவே என்ன பண்ணிடும், ஒரு டைம் வேல்யூவை எமிட் பண்ணிடும். அதுக்கு தான் இந்த டிஃபால்ட் இனிஷியலைஸ் வேல்யூ. நீங்க சப்ஜெக்ட் வந்து சும்மா கொடுத்துட முடியாது. இனிஷியலைஸ் பண்ணும்போதே நீங்க ஒரு வேல்யூ கொடுத்து தான் ஆகணும். அது இனிஷியலைஸ் ஆகும்போதே அந்த டிஃபால்ட் வேல்யூவை எமிட் பண்ணி தான் ஆகும். ஓகேவா ரைட். ஸோ சப்ஜெக்ட்ல ஒரு வேல்யூ நீங்க இனிஷியலைஸ் பண்ண மாட்டீங்க, எப்போ நீங்க எமிட் பண்றீங்களோ அப்போதான் என்ன ஆகும், எமிட் ஆகும். அதனால உங்களுக்கு நல்லா தெரியும், நான் ஏதாவது லிசனர் வச்சுட்டு தான் என்ன பண்ணுவேன், நான் எமிட்டே பண்ணுவேன். பட் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணும்போதே ஒரு வேல்யூ கொடுத்துட்டீங்க. அப்போ லிசனர் வந்து இது முன்னாடி வருமா அப்புறம் வருமானு சொல்லிட்டு என்னால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதனால இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த பிஹேவியர் சப்ஜெக்ட்ல மட்டும் இந்த லாஸ்ட் எமிட்டட் வேல்யூவை அது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். லாஸ்டா இது என்ன வேல்யூ எமிட் பண்ணிச்சு அது ஒரு இடத்துல என்ன பண்ணிருக்கும், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். ஈவன் இதை நீங்க ஒரு டைம் எமிட் பண்ணிட்டீங்க, அப்போ எனக்கு எந்த லிசனும் இல்லை, அதுக்கு அடுத்துதான் நான் லிசன் பண்ண போறேன் அப்படின்னா இந்த லாஸ்ட் எமிட்டட் வேல்யூ உங்களால என்ன பண்ணிக்க முடியும், உள்ளுக்குள்ள கெட் பண்ணிக்க முடியும். பட் பிஹேவியர் சப்ஜெக்ட் என்ன பண்ணாது, எங்கேயுமே எந்த வேலையும் என்ன பண்ணாது, ஸ்டோர் பண்ணிக்காது. அப்போ சப்ஜெக்ட்டுக்கும் பிஹேவியர் சப்ஜெக்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நீங்களா டேட்டா எமிட் பண்ண வராதிக்கு அதுக்கு டேட்டா என்ன பண்ணாது, எமிட்டே பண்ணாது. ஒரு லிசனராவது இருக்கணும், இருந்து எமிட் பண்ணாதான் அந்த டேட்டா கிடைக்கும். ஒரு லிசனர் கூட இல்லாம நீங்க எமிட் பண்ணீங்க அப்படின்னா அது டேட்டா என்ன பண்ணாது, உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்காது. ஓகே, அண்ட் இந்த சப்ஜெக்ட் அது எமிட் பண்ற டேட்டா எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா எங்கேயுமே என்ன பண்ணாது, ஸ்டோர் பண்ணாது. பட் பிஹேவியர் சப்ஜெக்ட் நீங்க இனிஷியலைஸ் பண்ணும்போதே ஒரு வேல்யூட என்ன பண்ணணும், இனிஷியலைஸ் பண்ணணும். அந்த வேல்யூடைய பை டிஃபால்ட்டா அது ஒரு எமிஷனை பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்க எப்பெல்லாம் எமிட் பண்றீங்களோ அந்த வேல்யூட தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது எமிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் இது ஒரு லிசனர் இல்லை அப்படின்னா கூட இது எமிட் பண்ண லாஸ்ட் எமிட் பண்ண டேட்டா ஒரு இடத்துல என்ன பண்ணி வச்சிருக்கோம், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நல்லா நினைச்சுக்கோங்க, லாஸ்ட் எமிட்டட் டேட்டா தான் ஸ்டோர் பண்ணும். அதுக்கு முன்னாடி எமிட்டட்லாம் என்ன பண்ணாது, ஸ்டோர் பண்ணாது, ஓவர் ரைட் பண்ணிடும். ஓகே, அப்போ இது பை டிஃபால்ட்டா ஒரு வேல்யூட எமிட் ஆயிடுச்சு, நான் அதுக்கப்புறம் தான் லிசன் பண்றேன், எனக்கு அங்கே வேல்யூ எங்க கிடைக்கும்னா அது என்ன பண்ணிக்க முடியும், எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இது ரெண்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா ரியல் டைம்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சொல்லலாம். என்னன்னா இப்போ இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இப்போ நம்ம 2 பேரும் சேட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, கூகுள் சேட்டை எடுத்துக்கோங்க. நான் உங்க நேம் மேல வச்சு கிளிக் பண்றேன், உடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துருமான்னு கொடுத்தீங்கன்னா வராது. அப்படிதானே, அப்படிதானே சேட்டு, உங்க நேம் மேல வச்சு நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா உடனே உங்களுக்கு மெசேஜ் வந்துருமா, வராது.
நீங்க ஏதோ ஹாய்ன்னு சொல்லிட்டு அடிச்சு அந்த ஹாய் எமிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன வரும், மெசேஜ் வரும். ஓகே, ஹாய்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் என்ன சொல்லிட்டீங்கன்னா சப்ஜெக்ட். நீங்களா எமிட் பண்ணாத வரைக்கும் என்ன ஆகாது, டேட்டா எமிட்டே ஆகாது. பட் இதே பிஹேவியர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது அதே தான். நீங்க என் கூட சேட் பண்ணணும்னு சொல்லிட்டு என் நேம் மேல வச்சு கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே எனக்கு ஒரு மெசேஜ், திஸ் யூசர் வாண்ட்ஸ் டு சேட் வித் யூ, இல்லை அப்படின்னா திஸ் யூசர் இஸ் ரெடி டு சேட் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜோட வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுதான் என்ன பிஹேவியர் சப்ஜெக்ட். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, திஸ் யூசர் ரெடி டு சேட் வித் யூன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் என்ன பண்ணியிருப்போம், நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் அவர் எப்பெல்லாம் சேட் பண்றாரோ அந்த டேட்டால என்ன பண்ணிட்டே இருக்க போறோம், நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ இதுதான் சப்ஜெக்ட்டுக்கும் பிஹேவியர் சப்ஜெக்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் சொல்லிட்டீங்கன்னா, நம்ம பேசின மாதிரி இப்போ இந்த ப்ராடக்ட் சர்வீஸ்ல ஈவெண்ட் எமிட்டரை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இதை கமெண்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த கோடையை நான் எடுத்துடணும். ஓகே, அன்யூஸ்டு கோடு எல்லாமே அன்யூஸ்ட் இம்போர்ட்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ சேம் கீ தான், அப்டேட் கார்ட் அப்படிங்கிற அந்த சேம் ப்ராப்பர்ட்டி தான் ஈக்குவல் டு நான் ஈவெண்ட் எமிட்டர் யூஸ் பண்றதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ண போறேன், சப்ஜெக்ட் யூஸ் பண்ண போறேன். ஓகே, அதுக்கப்புறம் பிஹேவியர் சப்ஜெக்ட் காமிக்கிறேன். ஸோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறது RxJS பேக்கேஜ்ல இருந்து என்ன ஆயிடுச்சு, இம்போர்ட் ஆயிடுச்சு. இது வந்து முன்னாடி உங்களுக்கு கிடைக்காது பை டிஃபால்ட், நீங்க தான் என்ன பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நமக்கு ஆங்குலர்ல உள்ளுக்குள்ளேயே இருக்கு. ஓகே, உடனே பாருங்க, நான் அந்த அப்டேட் கார்டில் இப்போ இன்ஸ்டன்ஸ் ஈவெண்ட் எமிட்டரை கொடுக்குறேன், எதை கொடுத்துருக்கேன், சப்ஜெக்டை கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல எமிட்ங்கிற மெத்தட்ல எரர் இருந்துச்சு. ஏன்னா சப்ஜெக்ட்ல என்ன மெத்தட் கிடையாது, எமிட் கிடையாது. சப்ஜெக்ட்ல என்ன மெத்தட் இருக்கு, நெக்ஸ்ட். அப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துக்கிறேன், நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஒரு டேட்டா கேட்குது, நம்ம டெஸ்ட் கொடுவோம், ஏன்னா அங்கேயே ஆப்ஷன் தானே போட்டிருக்கோம். ஸோ ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஸோ ஃபைல் போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, இப்போ கூட நம்மளுக்கு அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும். என்னோட கார்ட்டில் 2 ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ நான் 3வது ஒன்று கிளிக் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, எனக்கு 3 சொல்லி கிடைச்சிருச்சு. ஓகே, பட் இப்போ போயிட்டு நான் சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக பிஹேவியர் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த இடத்துல பிஹேவியர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா உடனே எரர் காமிச்சிச்சு பாருங்க. என்ன எரர், இன்ஸ்லைஸ் பண்ணும்போது டிஃபால்ட் ஒரு வேல்யூ என்ன பண்ணணும், நீங்க இன்ஸ்லைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஸ்லைஸ் பண்ணி நான் இந்த இடத்துல லிசன் பண்ணியிருக்கேன்ல, இதை வாங்கி உங்களுக்கு ஒரு டைம் லாக் பண்ணி காமிக்கிறேன். இந்த டேட்டா இருக்கு பார்த்தீங்களா, இது ஆப்ஷன் தானே சொல்லியிருக்கோம். ஸோ console.logல இந்த டேட்டால என்ன கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதே என்ன பண்ணிருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வேல்யூவோட என்ன என்ன ஆயிடும், நான் என்ன வேல்யூ கொடுக்கணும் அந்த வேல்யூட எமிட் ஆயிடும். கரெக்டா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிஹேவியர் சப்ஜெக்டையும் உள்ளுக்குள்ள கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா நான் எந்த எமிட்டும் பண்ணியிருக்க மாட்டேன். பட் ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு டைம் என்ன ஆயிடும், எனக்கு எமிட் ஆயிடும். எமிட் ஆனதுனால எனக்கு இந்த லாக் கிடைக்கணும். மறுபடியும் தேவையில்லாமல் ஒரு கார்ட் கவுண்ட் போயிட்டு அது என்ன பண்ணணும், எடுத்துட்டு வரணும். ஓகே, பாருங்க, ஃபைல் போயிட்டு சேவ் பண்ணிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கன்சோல்ல கிடைச்சா எமிட்டட் டேட்டா பிஹேவியர் நம்ம எமிட் பண்ணவே இல்லை. பட் ஸ்டில் என்ன கால் ஆயிடுச்சு, இந்த ஆன் நெக்ஸ்ட்ங்கிற மெத்தட் கால் ஆயிடுச்சு. ரீசன் அதுவே ஒரு எமிட் என்ன பண்ணிருச்சு, பண்ணிடுச்சு. ஓகே, பட் இப்போ நம்மளோட சினாரிக்கு சப்ஜெக்ட் தேவைப்படுதா, பிஹேவியர் சப்ஜெக்ட் தேவைப்படுதா, சப்ஜெக்ட் தான் தேவைப்படுது. பிஹேவியர் சப்ஜெக்ட் நமக்கு இந்த இடத்துல தேவையில்லை. அதனால நான் எங்க போய்க்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கே போய்க்கிறேன். ஓகேவா, ரைட். ஸோ இந்த அப்ளிகேஷன்ல நான் பண்றதுக்கு நான் ஒரே ஒரு மாடல் தான் பெண்டிங் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இப்போ இந்த கார்ட் ஐட்டம் சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நான் என்னென்ன கார்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இடத்துல என்ன பண்ணணும், நான் காமிக்கணும். பை டிஃபால்ட்டாக கார்ட் ஐட்டம் நீங்கள் ஆட் டு கார்ட்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் ஒரு கவுண்ட் தான் என்ன ஆகும், ஆட் ஆகும். இது குவாலிட்டி கிடையாது, குவான்டிட்டி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இது. ஓகே, இந்த இடத்துல நான் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கவுண்ட் என்ன ஆகும், எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ப்ரைஸும் மாறணும், இந்த ப்ரைஸும் என்ன ஆகணும், மாறணும். அண்ட் ஆல்சோ இங்க இருந்து நான் டெலிட் சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ணா என்னோட கார்ட் கவுண்ட் வந்து என்ன ஆகும், டெலிட் ஆகும். இதுவும் கவுண்ட் என்ன ஆகணும், எனக்கு மாறணும். அப்படிதானே, 3 இருந்துச்சுன்னா ஒன்னு டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன மாறணும், அது 2 மாறும். ஓகே, அப்படி கிளிக் பண்ண அப்படின்னா இந்த கவுண்ட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இது மட்டும் தான் எனக்கு பெண்டிங். பட் நீங்க பண்றதுக்கு இதுல இன்னும் நிறைய இருக்கு. ஓகே, என்ன அப்படின்னா இப்போ நான் லாக் அவுட் பண்ணிருன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி லாக் அவுட் பண்ணும்போது இந்த கவுண்ட் என்ன பண்ணணும், நீங்க 0 பண்ணணும். ஓகே, ஹெடர் கமெண்ட்ல தானே லாக் அவுட் இருக்கு, இதோ இருக்கு. அப்போ இந்த இடத்துல போயிட்டு this dot count equal to என்ன பண்ணிருங்க, 0 பண்ணிருங்க.
அப்போ ஒருத்தர் என்ன போறாரு அப்படின்னா இப்போ லாக் அவுட் பண்ண போறாரு. நம்ம கார்ட் கவுண்ட் வந்து எடுத்துட்டு வரோம்ல, 2 சினாரியோல தான் அந்த கார்ட் கவுண்டர் நம்ம எடுத்துட்டு வரோம். ஒண்ணு என்ன, ஹெடர் காம்பனன்ட் லோட் ஆகும்போது என்ஜின் யூனிட்ல. இன்னொன்னு என்ன, யாராவது ஆட் டு கார்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது. இந்த 2 சினாரியோ தவிர வேற எந்த சினாரியும் கார்ட் கவுண்ட் நம்ம என்ன பண்ணல, எடுத்துட்டு வரல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நான் இந்த இடத்துல இருந்து லாக் அவுட் பண்ணிடுறேன். அப்ப என்ன மாறிடுச்சு, 0 மாறிடுச்சு. திரும்ப நான் எப்போ ஒரு டைம் லேட்டரா வந்துட்டு நான் லாகின் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல கவுண்ட் என்ன இருக்கணும், மாறிடும். இதை நீங்க தான் பண்ணணும். ஓகே, திரும்ப லாகின் பண்ணும்போது கவுண்ட் என்ன ஆகும், எனக்கு மாறணும். பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணணும்னா எனக்கு மாறிடும். ஏன்னா ஹெடர் காமெண்ட் மறுபடியும் என்ன ஆகும், திரும்ப ரீலோட் ஆகும். ரீலோட் ஆகும்போது எனக்கு கவுண்டை எடுத்துட்டு வந்து. பட் ஒருத்தர் சக்சஸ்ஃபுல்லா லாகின் ஆன உடனே இந்த கவுண்ட் என்ன ஆகணும், மாறணும். ஓகே, இதை நீங்க பண்ணிருங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா, இப்போ இந்த ப்ராடக்ட் மேலே வச்சு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட வியூ பேஜுக்கு போகணும். ஓகேவா, இந்த ப்ராடக்டோட வியூ பேஜுக்கு போகணும். அது எதில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கொடுத்த டெம்ப்ளேட்ல single.html சொல்லிட்டு ஒரு HTML ஃபைல் இருக்கும். இதுதான் அது. இதோட URL பாத் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஆக்சுவலி எக்ஸாக்டா localhost :4200 ஓகே /view product / the ப்ராடக்டோட ஐடி. இந்த ப்ராடக்ட்னு ஒரு அண்டர்ஸ்கோர் ஐடி இருக்குல்ல, அந்த அண்டர்ஸ்கோர் ஐடி கிளிக் பண்ண அப்படின்னா இந்த சிங்கிள் ப்ராடக்டோட நேம், டிஸ்கிரிப்ஷன், ப்ரைஸ், இந்த ஸ்லாஷ் ப்ரைஸ்லாம் வேண்டாம், இந்த இமேஜ், இதெல்லாம் நீங்கள் இமேஜ் கொண்டு வந்து கொடுத்தாலே போதும், அதுவே இந்த இதெல்லாம் எடுத்துட்டு வந்துடும். இது எப்படி எடுத்துட்டு வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கும் ஏபிஐ இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ராடக்ட்ஸ், லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ். சரி, அதில் அதை நான் ஆட் பண்ணி விட்டுறேன். எங்கே இருக்குன்னு பாருங்க. இல்லை இதில் சரி, நான் அதை ஆட் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எடுத்துட்டு வரணும். அதுக்கு என்ன என் பாயிண்ட் பண்ணுங்க. பட் இதில் உங்களோட ரவுட் நீங்கள் எப்படி எழுதுவீங்க, இதுக்கு ரவுட் எப்படி எழுதுவீங்க, இதுக்கு இதை ரவுட் சொல்லுங்க. பாத் ப்ராடக்ட் / ப்ராடக்ட் ஐடி பிடிடி ஐடி. ஓகே, அப்போ அந்த கோலனை நீங்க ஆக்டிவேட்டட் ரவுட் வச்சு பேராம்ஸ் உள்ளுக்குள்ள என்ன பண்ணணும், எடுத்துட்டு வரணும். ஓகே, இந்த இடத்துல இருந்து நீங்க ஆட் கார்ட்டூன் பட்டனை கிளிக் பண்ணா கூட இது ஒர்க் ஆகும். ஓகே, நம்ம அதுக்கு தான் ஹெடர் காமெண்ட் லிசன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ தட் த்ரூ த அப்ளிகேஷன் ஃபுல்லாக நான் சொன்னேன்ல, சப்ஜெக்ட்ங்கிறது நீங்க எங்க இருந்தாலும் என்ன பண்ண முடியும், நோட்டிஃபிகேஷன் கொடுக்க முடியும். த்ரூ த அப்ளிகேஷன் ஃபுல்லாக அந்த நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு இருக்கும். நீங்க எங்க வேணுமோ அங்கே என்ன பண்ணிக்கிட்டு போறீங்க, லிசன் பண்ணிக்கிட்டு போறீங்க. ஓகே, அப்போ இந்த யூஏல இருந்து கூட நான் ஆட் கார்ட்டூன் பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆகுனது, எமிட் ஆகும். ஸோ இதை நீங்க பண்ணணும். ஓகே, அண்ட் தென் சர்ச். ஓகேவா, ஸோ ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இங்க இருந்துட்டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணேன், இல்லை ஏபிபின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிட்டு சர்ச்னு பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு சர்ச் ரிசல்ட்ஸ் அப்படி வந்துடும். சர்ச் ரிசல்ட்ஸ் என்ன பண்ணணும், இந்த மாதிரி எடுத்துட்டு வரணும். ஓகேவா, ஸோ இது பண்ணிருங்க. அண்ட் இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு பேஜ் கொடுத்துருப்பேன். அது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ரவுட்ஸா மாத்திக்கோங்க. அது எல்லாமே ஸ்டாட்டிக் பேஜ் தான். ஸோ தட் எங்கேயா கிளிக் பண்ணா எம்டியா இல்லாம, பேஜ் நாட் ஃபவுண்ட் இல்லாம, ஓகேவா, இந்த மாதிரி பேஜ் நாட் ஃபவுண்ட் இல்லாம டீசெண்டாக அந்தந்த பேஜஸ் வந்து நான் உங்களுக்கு லோட் ஆகும். ஓகே, ஸோ நாளை கிளாஸோட இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா, ஷாப்பிங் கார்ட் ப்ராஜெக்ட் எடுத்தோம்ல, ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணி லிஸ்ட் பண்ணி கேட்டகரி வைஸாக ஃபில்டர் பண்ணி கார்ட்டில் ஆட் பண்ணி இப்போ கார்ட் ஐட்டம்ஸை போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஆல்டர் பண்ண போகிறோம். ஓகே, பேமெண்ட் கேட்வேங்கிறது ஒன்றும் கிடையாது. பேமெண்ட் கேட்வே நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்தா கூட நீங்கள் வேற ஒன்றில் ஒர்க் பண்ணும்போது அது என்ன ஆகிட்டுனா மாறிட்டே தான் இருக்கும். பேமெண்ட் கேட்வேங்கிறது இப்படி ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த ஏபிஐக்கு உங்களுக்கு தேவையான டேட்டா நீங்கள் அனுப்பிச்சி விடுறதோட உங்களோட ஒர்க் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருதோ அதுதான் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதனால ஏபிஐ எப்படி அதுக்கு தேவையான டேட்டாஸோட நம்மளால கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலே போதும். நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட் கேட்வேனாலும் என்ன பண்ணிட முடியும், கனெக்ட் பண்ணிட முடியும். நம்ம முன்னாடி சொல்லியிருக்கல, எந்த ஒரு ஏபிஐ நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஏபிஐயோட டாக்குமெண்டேஷனை தரவா ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணிட்டு தான் அதிலே என்ன பண்ணணும், ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லை அப்படின்னா அரைகுறையாக பண்ணோம் அப்படின்னா நிறைய எரர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்வாகர் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஏபிஐ நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க, ஏதோ இந்த ஸ்வாகர் மாதிரி கொடுப்பாங்க,
பேமெண்ட் கேட்வேக்கு இந்த ஸ்வாகர் மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு டாக்குமெண்டேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த டாக்குமெண்டேஷன் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டடி பண்ணிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நாளையோட இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்டை நம்ம ஆப்டிமைஸ் பண்ணணும். இது வரைக்கும் ஒரு மாடல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் ஈகர் லோடிங் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை லேசி லோடிங்கா அசிங்கன்ஸ் லோடிங்கா மாற்றுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வேற என்னென்ன ஆப்டிமைசேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கூட ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மேக்ஸிமம் இந்த வீக்கெண்டில் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்த கியூ ஸ்டேஷன் என்னைக்கு சொல்லியிருக்கு? நாளைக்கு. ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே, ஸோ லாஸ்ட் கியூ ஸ்டேஷனே எப்படி இருந்தது, எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. வாட்ஸ்அப்பில் யாருமே கேட்டுக்கிற மாட்டேங்கிறீங்க. டவுட்ஸ் வருதா என்னன்னு சொல்லிட்டு தெரியல, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இந்த ப்ராஜெக்டோட ரிவ்யூ வந்து மண்டே. எல்லாருமே என்ன பண்ணியிருக்கணும், கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்டை மண்டே வந்து ரிவ்யூ பண்ணணும். ஓகே, சரி. இன்னைக்கு கிளாஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கோங்க. எனி டவுட்ஸ்? Guys, any doubts? உங்களுக்கு? Okay, thank you.